அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் இலா யௌமித்தீன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் அப்ரார யஷ்ரபூன மின் கஅஸின் கான மிஸாஜுஹா காஃபூரா. ஸதகல்லாஹுல் அலியுல் அதீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் எல்லா புகழும் நம் அனைவர்களையும் ரமலானின் புனிதமான இரவின் தொழுகையிலே அவனுடைய இல்லத்திலே ஒன்று சேர்த்த அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ் வஷ்ஷுக்ருலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, எல்லா நன்றியும் அல்லாஹ்வுக்கு. மீண்டும் ஒரு ரமலானுடைய மாதத்தை நம்முடைய வாழ்நாளிலே அனுபவிக்க பாக்கியம் கிடைக்க பெற்றிருக்கிறோம். அதற்காக அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்லாஹ்வுக்கு எல்லா நன்றியும். நேற்றைய தினம் நரகத்தை பற்றி பேசுகிற பொழுது ஒரு குறிப்பு உங்களிடத்தில் தந்தேன். ஹதீஸுகளினுடைய பின்னணியில் சொர்க்கத்தை பற்றி பேசுவதற்கு முன்னால் நரகத்தை பற்றி பேசுவது தான் சரியாக இருக்கும் என்று. அதனுடைய காரணத்தை நேற்று சொன்னேன். ஒரு செய்தி சொல்லுகிறேன். திருக்குரான் ஷரீஃபை குறித்து வந்த செய்தி அது. நீங்கள் குரானிலே எந்த வசனத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கடைசியாக ஓதுகிறீர்களோ அதுதான் உங்களுடைய நாளை மறுமையினுடைய ரிசல்ட்டு என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது இந்த கருத்தில். அதே மாதிரி நேற்றைய தினம் உரை நிகழ்த்துகிற பொழுது ஒரு செய்தி சொன்னேன். தீயவர்களுக்கு அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவதற்கு முன்னால் சொர்க்கம் காமிச்சு கொடுக்கப்படும். நீ இங்கே தான் போகிறதா இருந்த, ஆனால் நீ செஞ்ச தீமையின் காரணமாக நீ நரகத்துக்கு போயிடுவ என்று ரெண்டாவது நரகத்தை காண்பித்து கொடுக்கப்படும். போக வேண்டிய இடம் தீயவர்களுக்கு. ஆனால் அதே நேரத்தில் நல்லவர்களாக இருந்தால் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நரகத்தை காண்பித்து கொடுக்கப்படும். நீ இங்கே தான் போகிறதா இருந்த, நீ செஞ்ச நல்ல அமல்கள் காரணமாக இதோ இப்பொழுது இந்த சொர்க்கத்துக்கு போக போகிற என்று சொல்லி ரெண்டாவதாக தான் நல்லவர்களுக்கு சொர்க்கம் காண்பித்து கொடுக்கப்படும் என்கிற ஹதீஸின் கருத்தின் அடிப்படையில் நேற்றைய தினம் நரகத்தை குறித்து நாம் தெரிந்து கொண்டோம். சில பல விஷயங்கள் அவை மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்துச்சு. யா அல்லாஹ், நாளைக்கு சொர்க்கத்தை பற்றி நினைவுபடுத்தி கொள்வதற்கு எனக்கும் அதை கேட்குறதுக்கும் மக்களுக்கும் நீ ஆயுளை நீட்டி கூட அல்லாஹ் நேற்று நான் துவா செஞ்சேன். அல்லாஹ் அதை கபூலாக்கியிருக்கிறான். இன்றைக்கு நாம் சுவனத்தை குறித்து இரண்டாவதாக தெரிந்து கொள்வதற்கான ஒரு பெரும் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்காக வேண்டியும் அல்லாஹ்வுக்கு நாம் தனிப்பட்ட முறையிலே சுக்ர் செலுத்த வேண்டியிருக்கிறது, நன்றி செலுத்த வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுக்கே எல்லா நன்றியும் புகழும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு மோமினும் சொர்க்கத்திற்கு ஆசைப்பட வேண்டும். நீயத்துக்கு தகுந்த மாதிரி தான காரியம் நடக்கும். இன்னமல் அஅமாலு பின்னியாத். எண்ணங்களை பொறுத்தே அமல்கள் அமையும், செயல்கள் அமையும். அந்த ஹதீஸு நாம் எந்த அளவுக்கு எதை குறித்து அதிகமாக திங்க் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி காரியங்கள் நடக்குங்கிறது தான். சைக்காலஜியில் அதை இப்படி சொல்லுவாங்க: பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் அட்மாஸ்பியர். நெகட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் அட்மாஸ்பியர். நேர்மறையாக நாம் சிந்திக்கிற பொழுது, நேர்மறையாக அதிகமாக சிந்திக்கிற பொழுது நம்முடைய காரியங்களும் நேர்மறையாகவே நடக்கும். எப்பொழுதெல்லாம் நாம் எதிர்மறையாக நெகட்டிவாக திங்க் பண்ணுறோமோ அப்போ நம்மளை சுற்றி நடக்கிற காரியமெல்லாம் நெகட்டிவாக தான் நடக்கும். இது ஒவ்வொரு மனுஷங்களுடைய வாழ்க்கையிலையும் நிதர்சனமாக நடக்கக்கூடிய உண்மை. இதை குறித்து பெரிய அளவுக்கு சைக்காலஜியில் பேசுவாங்க, அதை சொல்லணும். சொர்க்கத்தை குறித்து நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசைப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சொர்க்கம் வாய்க்க பெறும். இன்னமல் அஅமாலு பின்னியாத். எண்ணங்களை பொறுத்தே செயல்கள் அமைகின்றன என்கிற ஹதீஸ் அதையும் சொல்லி காட்டுகிறது. அதனால் நம்மிலே ஒவ்வொருவரும் சொர்க்கத்திற்காக வேண்டி ஆசைப்பட வேண்டும். அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக அதிகபட்சமான முயற்சிகளை நாம் செய்தாக வேண்டும்.
அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதும் அதனை கேட்டுக்கொண்டிருக்கவும் வேண்டும். அப்படி கேட்க சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தவும் செய்திருக்கிறார்கள். அதை பிறகு பார்க்கலாம். நபிமார்கள், ஷஹீதுகள் என்று சொல்லக்கூடிய இறைவழி போராளிகள், சாலிஹீன்கள் என்று சொல்லக்கூடிய நல்லடியார்கள் வசிக்க இருக்கக்கூடிய சொர்க்கத்திலே நானும் கால் பதிக்க வேண்டுமே என்கிற எண்ணமும் ஆசையும் ஒவ்வொரு மோமினுக்கும் கட்டாயம் இருக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், அது மோமின்களுக்காக வேண்டித்தான் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. சொர்க்கத்தை தான் நம்முடைய இறுதி இலக்காகவும் ஆக்கிக் கொள்ள வேண்டும். காரணம், சொர்க்கம்தான் மோமின்களுக்கான இறுதியான தங்குமிடம், நிரந்தரமான தங்குமிடம் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், யார் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்கிறார்களோ, கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா, அவர்களை உபசரிப்பதற்காக ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கங்கள் இருக்கின்றன. இறை நம்பிக்கையும் நற்செயலும் யார் அப்படி மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களை உபசரிப்பதற்காக ஃபிர்தௌஸ் எனும் சுவனங்கள், ஹாலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். லா யபூன அன்ஹா ஹிவலா, அந்த சொர்க்கத்தை விட்டு வெளியேறுவதற்கு அவர்கள் கொஞ்சமும் விரும்ப மாட்டார்கள். இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகிற பொழுது குர்ஆன் விரிவுரையாளர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன செய்தி தெரியுமா? நாமெல்லாம் உலகத்தில் நாம் வசிப்பதற்காக வேண்டி ஒரு வீடு, ஒரு இருப்பிடத்தை அமைத்துக் கொள்கிறோம். ஒன்று சொந்தமா, இல்லைன்னா வாடகைக்கு. எவ்வளவு காலத்துக்கு நாம் அந்த கன்வீனியண்டான வீட்டில் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், வீடு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு தோணும். வீட்டுக்காரர் பிரச்சனையே பண்ணாவிட்டால் கூட பெரும்பாலும் எதனால் வீடு காலி பண்ணுவாங்க? ஹவுஸ் ஓனர் பிரச்சனை. என்ன மாதிரி பிரச்சனை? இங்கே செவுத்தில் ஆணி அடிக்காத, அங்கே பண்ணாத, இதை பண்ணாத, அதை பண்ணால் 98,000 நிபந்தனைகள். அதுலேயும் குறிப்பாக வருஷமாச்சுன்னா வாடகை ஜாஸ்தியா? வருஷமாச்சுன்னா வாடகை ஏற்றுறாங்களோ இல்லையோ, அந்த வாடகைக்கு இருக்கிற ஆசாமி கையில் கொஞ்சம் காசு புழங்குதுன்னு வச்சுங்க, உடனே ஹவுஸ் ஓனருக்கு என்ன தோணும்? ஆள்கிட்ட காசு கொஞ்சம் பொருளுது, வாடகை ஏற்றிடுவோன்னு தோணும். அப்போ பொதுவாக ஹவுஸ் ஓனர்களுடைய பிரச்சனையினால் வீடு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு தோணும். அப்படி இல்லாவிட்டால் கூட ஒரு மாற்றம் வேணுமா இல்லையா? ஒரே வீட்டில் தங்கும் பொழுது என்னாகும்? பேஜாராகும், போர் அடிக்கும். சரி, வாடகை வீடாக இருந்தால் போர் அடித்தா வீடு சேஞ்ச் பண்ணலாம். சொந்த வீடாக இருந்தானாக்கா போர் அடித்தா என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம். ஆனால் அதுலேயும் பண்ணுவோம். என்ன தெரியுங்களா? வீட்டினுடைய அந்த அட்மாஸ்பியர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். சோபாவை தூக்கி இந்த பக்கம் மாற்றி போடு. வீட்டினுடைய பெண்களை கேட்டால் தெரியும், சமையல் கட்டை கரெக்டாக கழுவி இருக்கிற பொருள்களை கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் சேஞ்ச் பண்ணி வச்சா ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு திருப்தி பொம்பளைகளுக்கு ஏற்படும். ஒரு மாற்றம். நம்ம சொந்த வீடாகவே இருந்தால் கூட வீட்டுக்குள்ளே அது வரைக்கும் இருந்த சோபாக்களை கொஞ்சம் இடம் மாற்றி போடணும், டைனிங் டேபிளை கொஞ்சம் திருப்பி போடணும், இங்கே இருக்கிற ஃபேனை தூக்கி கொஞ்சம் அந்த பக்கம் மாற்றி வைக்கணும். இந்த மாதிரி கொஞ்ச நாளுக்கு பிறகு ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. என்ன காரணம்? போர் அடிக்கும். கண்டினியூஸாக ஒரு இடத்துல உட்காந்துட்டே இருந்தால் ஒரு போர் அடிக்கும். ஆனால் சொர்க்கத்தில் போர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. போர் அடித்தா தானே அங்கே விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறதுக்கு. அதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான், லா யபூன அன்ஹா ஹிவலா, சொர்க்கத்துக்குள் போய்விட்டால் அதிலிருந்து வெளியே போகணும்னு அவங்களுக்கு தோணவே தோணாது. வெளியே போவதற்கு அவர்கள் விரும்ப மாட்டார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அங்கு போர் அடிக்கிறதுக்கான சான்ஸே இல்லை என்று இதற்கு விளக்கம் தருவார்கள். இது சூரத்துல் கஹ்ஃப் என்கிற 18வது அத்தியாயத்தில் 107, 108வது வசனமாக இடம்பெறுகிறது. வெள்ளிக்கிழமைகளில் அதிகமாக ஓத வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிற, அறிவுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் சூரத்துல் கஹ்ஃப். அதில் வரக்கூடிய செய்தி, குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய நண்பர் என்று அல்லாஹ்வே குறிப்பிட்டு காட்டக்கூடிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே கூட அந்த சொர்க்கத்தை ஆசைப்பட்டு கேட்டிருக்கிறாங்க. இப்ராஹிம் நபியை பற்றி நமக்கு தெரியும். தியாகம் என்று சொன்னால் அதன் மறு உறவும் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம்.
அவர் மாதிரி தியாகம் செய்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இந்த உலகத்தில் இதுவரைக்கும் எந்த தகப்பனும் செய்யாத மிக பிரம்மாண்டமான தியாகம் அல்லாஹ்வுடைய அன்புக்காக, அவனுடைய திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி 80 வயதுக்கு மேல் கிடைத்த அருமை மகனையும் கூட 12 வயசு வரைக்கும் வளர்த்தின பிறகு அறுத்து குர்பானி கொடுக்கிறதுக்கு முன் வந்தார். அவருடைய அந்த தியாகத்தினுடைய நினைவாகத்தான் நாம் என்ன செய்கிறோம், துல்ஹஜ் மாசத்தில் குர்பானி கொடுக்கிறோம். நல்ல வேளை நமக்கு குர்பானியாக அல்லாஹ் ஆட்டையோ மாட்டையோ கொடுத்தா போதுன்னு சொல்லிட்டான். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செஞ்ச மாதிரி அவருடைய தியாகத்தை பின்பற்றி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிறக்கக்கூடிய தலைச்சன் பிள்ளையை குர்பானி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தா நம்ம என்ன செஞ்சுருப்போம்? போய் வேலைப்பார் அல்லான்னு சொல்லியிருப்போமோ? மூசா நபியினுடைய சமுதாயம் சொன்ன மாதிரி யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். உலகத்தில் எந்த தகப்பனும் செய்யாத ஒரு மாபெரும் தியாகம். அது மட்டும் இல்லை, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபாவினுடைய சுவர்களை உயர்த்தி கட்டியதை நினைச்சு பாருங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வயது யர்ஃபா இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில், அல்லாஹ்வுடைய இல்லத்தை இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் கட்டி உயர்த்தியதை நினைவு கூறுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுவான், அவர்கள் அந்த சுவற்றை கட்டின பிறகு அல்லாஹ்விட்ட ஒரு துவா செஞ்சாங்களாம். என்ன துவா? ரப்பனா தக்கப்பல் மின்னா. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் அந்த காபாவை கட்டி முடிச்சின பிறகு இப்போ வரைக்கும் யாரெல்லாம் ஹஜ் உம்ராவுக்கு போகிறாங்களோ, இன்னைக்கு கியாமத் நாள் வரைக்கும் யாரெல்லாம் ஹஜ் உம்ராவுக்கு போவாங்களோ அத்தனை பேருடைய நன்மையும் சதக்கத்துன் ஜாரியாவாக யாருக்கு கிடைக்கும்? இப்ராஹிம் நபிக்கும் இஸ்மாயில் நபிக்கும் கிடைக்கும். அவ்வளோ பெரிய இபாதத் இருந்தாலும் அந்த இபாதத்து அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமே என்று அவர்கள் கையேந்தி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய தியாகத்தையும் இபாதத்தையும் செய்தும் கூட எங்களுக்கு எப்படி சொர்க்கம் கிடைச்சிரும் அப்படின்னு 2 பேர் இருக்கலை. அவங்க அல்லாஹ்ட்ட சொர்க்கத்தை கேட்டிருக்காங்க. ஏன் நான் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன்னாக்கா, நாம் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாதிரி தியாகம் செஞ்சுருப்போமோ? அவங்கள மாதிரி இபாதத்துக்கெல்லாம் செஞ்சுருப்போமோ? ஏதோ பெருநா வந்தால் நோன்பு வந்தால் கொஞ்சம் ஸ்பிரிட் வரும். திடீர்னு சொல்லுவாங்க, கோட்டமேட்டு பாஷையில் சொல்லுவாங்க, தக்குவா தலை கடிச்சிருச்சின்னு கேள்விப்பட்டுட்டோம். கோட்டமேட்டு பாஷையில் சொல்லுவாங்க. நோன்பு மாதம் கேலி செய்கிறதுக்காண்டி சொல்லலை, அது செய்யவும் கூடாது. பொதுவாக நம்ம கொஞ்சம் இபாதத்து செய்கிறதுக்குள்ளே நம்ம மனசுக்குள்ளே என்ன வரும்? நான் ஆளாராக்கும், பெரிய ஆளாக்கும், அல்லாஹ்வுக்கு பக்கத்து வீட்டுக்காரனாக்கும், இப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வரும். ஆனால் பாருங்கள், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு பெரிய தியாகத்தையும் இவ்வளவு பெரிய இபாதத்தை செய்தும் கூட அவர்கள் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. திருக்குரான் ஷரீஃபில் சூரத்து ஷூரா என்கிற 26வது அத்தியாயத்தில் 85வது வசனம், வஜஅல்னி மின் வரசத்தி ஜன்னத்தின் நஈம், இறைவா அருட்கொடைகள் நிரம்பிய சுவனத்தின் வாரிசுதாரர்கள் என்னையும் ஆக்கி அருள்வாயாக. சொர்க்கத்தின் உரிமையாளர்களில் வாரிசுகளில் என்னையும் ஆக்கி அருள்வாயாக. யாரு? இப்ராஹிம் நபி. அப்ப சொர்க்கத்திற்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய நண்பர் என்று அல்லாஹ்வினாலேயே குர்ஆனில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய இப்ராஹிம் நபி அவர்களும் சுவனத்திற்காக ஆசைப்பட்டு இருக்கிறார். சுவனத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறார். ஒட்டுமொத்த உலக மோமின்கள் எல்லாருக்குமே முன்னுதாரணமாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிற அன்னை ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கொடுமைக்கார கணவன் ஃபிரௌனிடமிருந்து பாதுகாப்பு கேட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிற பொழுது, ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து என்னை காப்பாற்று அல்லாஹ். யாரு? உலகமாக கொடுங்கோன்மை. வேற வார்த்தையில் சொன்ன அன்னத்த நதன்யாகு. அன்றைய காலத்து நதன்யாகு யாரு? ஆசியா அம்மாவுடைய கணவன். அந்த அம்மா மூமினா, இறை நம்பிக்கை கொண்டவங்க. புருஷன் காஃபிர். அந்த கொடுமைக்கார கணவனுடைய கொடுமையிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்கிற பொழுது சொர்க்கத்தையும் சேர்த்தியே கேட்டிருக்கிறாங்க. அந்த அம்மாவைத்தான் உலக மூமின்களுக்கே முன்னுதாரணமாக அல்லாஹ் சொல்லுகிறான். வலரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத்த ஃபிரௌன். ஒட்டுமொத்த உலக மூமின்களுக்கும் அல்லாஹ் மூமின்களுக்கான உதாரணமாக ஃபிரௌனுடைய மனைவியை எடுத்து காட்டுகிறான். உலக மூமின்களுக்கே அவங்க ரோல் மாடலாம். யாரு? ஒரு காஃபிர்னுடைய மனைவி, ஆனால் அவர்கள் மூமினா, இறை நம்பிக்கை கொண்டவர்கள். எதனால அவர்களை அல்லாஹ் உதாரணம் காமிக்கிறான்? இது காலத், அவர்கள் பிரார்த்தனை செய்து இறங்கினார். ரப்பி பினி லீ இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ்வே உன்னிடத்தில் சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டி தருவாயாக.
உன்னிடத்தில் சுவனத்தில் எனக்காக ஒரு வீட்டை கட்டி தருவாயாக. அதுக்கப்புறம் தான் கேட்டாங்க, வனஜ்னி மின் ஃபிரௌன வ அமலிஹி, ஃபிரௌனிடமிருந்தும் அவனுடைய செயல்களிலிருந்தும் எனக்கு பாதுகாப்பு தருவாயாக. வனஜ்னி மினல் கௌமில் வாலிமீன், கொடுமைக்காரர்களிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு அளிப்பாயாக, விடுதலை அளிப்பாயாக அப்படின்னு துஆ செய்கிறாங்க. 66வது அத்தியாயம் சூரத்து தஹரீமில் 11வது வசனம். எல்லாருமே சொர்க்கத்திற்காக வேண்டி ஆசைப்பட்டு இருக்கிறார்கள். கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்குமே, அல்லாட்ட எத்தனை எல்லாமோ கேட்டோமல்ல, சொர்க்கத்தை இது வரைக்கும் கேட்டோமா? இந்த உலகத்தினுடைய வளங்களுக்காக, நலன்களுக்காக, அபிவிருத்திக்காக, வர்க்கத்திற்காக, தொழில் மேம்பாட்டுக்காக, ஆரோக்கியத்திற்காக, குடும்பத்திற்காக எல்லாத்தையுமே கேட்டிருக்கிறோம். எல்லாமே உலகத்தின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய பிரார்த்தனைகள், துவாக்கள். சொர்க்கத்தை கேட்டிருக்கிறோமா? அப்படியே கேட்டிருந்தாலும் இவங்க கேட்ட மாதிரி எல்லாமே கேட்டிருப்போம்? இல்லை. நாம் யோசிச்சு பாருங்க, இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வினால் முழுமைப்படுத்தப்பட்ட பிறகு அதை முதலில் பின்பற்றிய இஸ்லாத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஃபாலோவர்ஸ் யாரு? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான் இஸ்லாம் முழுமைப்படுத்தப்படுகிறது. அதுக்கு முன்னாடி இஸ்லாம் இருந்துச்சு. இஸ்லாம் முழுமையானது ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு. அவங்க தான் மார்க்கத்தை முழுமைப்படுத்தினாங்க. அப்படி முழுமைப்படுத்தப்பட்ட இஸ்லாத்தினுடைய முதல் ஃபாலோவர்ஸ் யாரு? யாரு? சஹாபாக்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உட்பட சஹாபாக்கள், நபி தோழர்கள். அவர்கள் செய்த கடுமையான தியாகத்தினால், அவர்கள் செய்த கடுமையான உழைப்பினால் தான் இன்னைக்கு நாம முஸ்லிமா இருக்கிறோம். சஹாபாக்கள் அந்த தியாகத்தை செய்திருக்கவில்லை என்று சொன்னால் நாம இப்பெல்லாம் முஸ்லிமா இருப்போங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அது அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கு. ஆனால் அன்றைக்கு அவர்கள் செய்த அந்த தியாகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவே முடியாது. நடக்கிறது என்ன? அந்த தியாகங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறத பற்றி யோசிக்கவே கூட முடியும், யோசிச்சு பார்க்க கூட முடியாது. அவ்வளோ பெரிய தியாகங்கள் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. ஆனாலும் கூட அவர்கள் செய்த தியாகங்களுக்காக, அந்த தியாகத்திற்கு கூலியாக சொர்க்கம் உறுதியாக கிடைச்சிரும் அப்படின்னு அவங்க இருந்திரல. மாறாக அவர்களும் சொர்க்கத்திற்காக எப்பொழுதுமே ஏங்கியபடி தான் இருந்திருக்கிறார்கள். அவ்வளவு தியாகத்தை செய்த பிறகும் கூட கண்டிப்பாக எங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிரும் அப்படி அவங்க இருக்கலை. உம்மு அம்மாரா அல்லது உம்மு உமாரா என்று வரலாறு அறிமுகப்படுத்தக்கூடிய தியாக பெண்மணி ஹதரத் நுசைபா பின்த் காபுல் மாசினியா, ஒரு அன்சாரி பெண்மணி, பேரு நுசைபா, புனை பெயரு உம்மு அம்மாரா அல்லது உம்மு உமாரா, ஒரிஜினல் பேரு நுசைபா. காபு என்பவருடைய மகள், மாசினி குலத்தை சேர்ந்தவங்க குடும்பம். மாசினி என்று சொல்லக்கூடிய குடும்பத்தை சேர்ந்த காபு என்பவருடைய மகள் நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் சரி, அவங்க மௌத்தான பிறகும் சரி, ஏகப்பட்ட போர்களிலே கலந்து கொண்டு காயம்படைந்த வீரர்களுக்கு மருத்துவம் செய்யக்கூடிய, ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய பணிகளிலே தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்தவர். போரில் கலந்து கொண்ட முஸ்லிம் வீரர்களுக்கு மருத்துவ பணி செய்தவர்கள். அது மட்டுமல்ல, அந்த மாதிரி சில யுத்தங்களிலே வாளெடுத்து போராடி மிகப்பெரிய வீர தீர செயல்களை எல்லாம் செஞ்சு பல எதிரிகளை காயப்படுத்தியதும் உண்டு. இந்த அம்மா மருத்துவம் மட்டும் பார்க்கல, வாளெடுத்து போராமல் செஞ்சிருக்காங்க ஆண்களுக்கு சமமாக. குறிப்பாக உஹது யுத்தம், யமாமா யுத்த களத்தில் பல விழுப்புண்களை தியாகத்தின் சுவடுகளாக தன்னுடைய உடலிலே தாங்கி வீர மங்கையாக வலம் வந்தவர்கள். எதிரிகளுடைய வெட்டுக்காயங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கொல்லப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற வதந்தினால உஹது யுத்த களத்தினுடைய நிலைமை முற்றிலுமாக தலைகீழாக மாறிடுச்சு. ஒரு படையினுடைய தலைவன் கொல்லப்பட்டா என்ன ஆகும்? படை பலமிழந்து போகும். அமெரிக்காவினுடைய இஸ்ரேலினுடைய எதிர்பார்ப்பு அப்படித்தானே இருந்துச்சு. அலி குமேனி தூக்கிட்டா ஈரானே காணாம போயிடும், ஈரானை அடக்கிடலாம். அப்படித்தான் 85 வயசுக்கும் 87 வயசான அவரை போட்டு தள்ளினாங்க. என்ன எதிர்பார்ப்பு?
ஒரு நாட்டினுடைய தலைவன், ஒரு படையினுடைய தலைவனை தூக்கிவிட்டால் அந்த படை சிதறி போய்விடும். உஹது யுத்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டுட்டாங்கன்னு ஒரு வதந்தி பரவிருச்சு. அதுவரைக்கும் வீரவேசத்தோடு போராடி கொண்டிருந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு தளர்ச்சி, ஒரு பலவீனம் வந்துருச்சு. இன்னது ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டாங்களா, அப்ப நாமெல்லாம் என்ன பண்றது? இயல்பாகவே தலைவன் இல்லை என்று சொன்னோன்ன வீரர்களிடத்திலே ஒரு பலவீனம் வந்து விட்டது. உஹது யுத்தத்தினுடைய களமே, அட்மாஸ்பியரே மாறி போயிருந்த சந்தர்ப்பத்தில் நபித்தோழர்களினுடைய பல பேர்கள் எதிரிகளுடைய தாக்குதல் தாங்க முடியாம யுத்த களத்தினுடைய நாலாபுரமும் சிதறி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த வதந்தியை கேட்ட மாத்திரத்திலே தன்னுடைய குடும்பம் சகிதமாக யுத்த களத்தினுடைய நடுப்பகுதியில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. குடும்பத்தோடு தான் யுத்தத்தில் கலந்துட்டு இருந்தாங்க. அவங்க மட்டுமல்ல, கணவர், 2 மகன்கள். யார் கணவர்? ஸைத் இப்னு ஆசிம், இந்த அம்மாவுடைய கணவர். 2 மகன்கள், ஹபீப் இப்னு ஸைத், அப்துல்லாஹ் இப்னு ஸைத். இவங்க நுசைபா, கணவர் ஸைத், மகன் ஹபீப், இன்னொரு மகன் அப்துல்லா. இந்த 4 பேரும் தான் உஹது யுத்த களத்தில் பங்கு கொண்டிருக்கிறார்கள். வதந்தி வந்துருச்சு, ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டுட்டாங்க. அப்ப 4 பக்கமும் சிதறி ஓடுகிற பொழுது இந்த உம்மு உமாரா என்ன செஞ்சாங்க தெரியுமா? சிதறி ஓடுகிற சஹாபாக்களை பார்த்து கையில கிடைச்ச வாளை தூக்கி வீசி, இந்த அப்படிங்க வாளை, என்ன பின்னாடி ஓடிட்டு இருக்கிறீங்க, இந்த வாளை எடுத்துக்கொண்டு எதிரிகளை வெட்ட வேண்டும் நீங்கள், இல்லை என்று சொன்னால் சேலை தருகிறேன் கட்டிக்கொள்ளுங்கள். சஹாபாக்களை பார்த்து இந்த அம்மா சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள வீரர்கள், ஒரு பெண்ணான நானே யுத்த களத்தில் வாள் எடுத்து போராடிட்டு இருக்கும் பொழுது ஆண்களான நீங்கள் பயந்து பின்வாங்குவதா? ஒன்று இந்த வாளை பிடித்துக் கொண்டு எதிரிகளை களம் காணுங்கள், இல்லை என்றால் சேலை தருகிறேன் கட்டிட்டு போங்க. இந்த அளவுக்கு சஹாபாக்களுக்கு வீரத்தை ஊட்டிய உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா குடும்பத்தோடு கலந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடித்து ரசூலுல்லாஹ் உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்ததும் தாங்க முடியாத சந்தோஷத்தில், இதோ அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்று யுத்த களம் முழுவதற்கும் கேட்கிற மாதிரி பெருங்குரல் எடுத்து சொன்னார்கள். மௌத்தாவில் யார் ஓடிராதீங்க, ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு தான் இருக்கிறாங்க. அபூ இஸ்ஹாக் என்கிறவர் அறிவிக்கிறாரு, ஃபலம்மா அரஃபல் முஸ்லிமூன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹது பிஹி, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஸ்லிம்கள் கண்டு கொண்டதும் ரசூலுல்லாவை சுற்றி ஒரு பாதுகாப்பு அரணாக சஹாபாக்கள் நின்றுக்கிட்டாங்க. அது வரைக்கும் ரசூலுல்லாஹ் எங்கன்னு தெரியல, கொல்லப்பட்டார்னு வதந்தி. உம்மு உமாரா இங்கே தான் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஹயாத்தோட தான் இருக்கிறாங்கன்னு சொன்ன வேகமாக சஹாபாக்கள் ரசூலுல்லாவை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் நகலமாகும் நகுவ ஷஅப், அவங்களோடு ஒரு குழுவே பாதுகாப்பாக நின்னாங்க. மஅஹு அபூபக்கர் சித்திக், அந்த குழுவில் அபூபக்கர் சித்திக் இருக்கிறார், உமர் இப்னுல் கத்தாப் இருக்கிறார், அலி இப்னு அபி தாலிப் இருக்கிறார், தல்ஹா இப்னு உபைதுல்லா இருக்கிறார், ஜுபைர் இப்னு அல் அவ்வாம் இருக்கிறார், சஅத் இப்னு அபி வக்காஸ் இருக்கிறார், அபூ துஜானா இருக்கிறார், ஜியாத் இப்னு சகன் என்று சொல்லக்கூடியவர் இருக்கிறார், வல் ஹாரிஸ் இப்னு சுமா என்று சொல்லக்கூடிய முக்கியமான சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை சுற்றி பாதுகாப்பாக நின்று கொண்டார்கள். வ உம்மு உமாரத நுசைபா பின்த் காபில் மாசினியா, அவர்களோடு சேர்ந்து இந்த உம்மு உமாரா நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ரசூலுல்லாஹ்வை பாதுகாப்பதற்காக வேண்டி சுற்றியாக நின்று கொண்டார்கள். வரஹத்தும் மினல் முஸ்லிமீன ரிதுவானுல்லாஹி அலைஹிம், மேலும் முஸ்லிம்கள் ஒரு குழுவே, அல்லாஹ் அவர்களை திருப்திக் கொள்வானாக என்று ஹதீஸ் வருகிறது, சுற்றி நின்று கொண்டார்கள். இப்போ ரசூலுல்லாஹ்வை பாதுகாக்கிறதுல நின்னாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு செய்தி சொல்றாரு, சமீத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூல், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கக்கூடிய பணியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு சுழன்று சுழன்று போராடிய உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பிற்காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவு கூர்ந்து இப்படி சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? உஹது எல்லாம் முடிஞ்சு போச்சு, கொஞ்ச நாள் கழிஞ்ச பிறகு உஹது யுத்தத்தில் நடந்ததை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, ஃப்ளாஷ்பேக் மாதிரி நினைவுபடுத்தி சொல்லுகிறார்கள். அப்படி அவங்க சொன்னதை நான் கேட்டிருக்கேன்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாரு. என்ன சொல்றாங்க? மா இல்தஃபத் யௌம உஹதின் யமீனன் வலா ஷிமாலன்,
நான் உஹது யுத்தத்தில் வலதும் விலதுமாக எங்கே திரும்பினாலும் இல்லா வராஹா துகாத்திலு தூணி, என்னை பாதுகாப்பதற்காக என்னை சுற்றி உம்மு உமாரா சுழன்று சுழன்று போராடி கொண்டிருந்தார். ரசூல்லா சொல்றாங்க. அத்தனை சஹாபாக்களை விட ரசூல்லாவை பாதுகாக்கிறதுக்காக ஒரு பெண்மணி உம்மு உமாரா ரசூல்லா சுழன்று சுழன்று. அப்படி என்ன சொல்றாங்க? நான் வலது பக்கம் பார்த்தா உம்மு உமாரா, இடது பக்கம் பார்த்தா உடனே உம்மு உமாரா இந்த பக்கம். ரசூல்லா தன்னை சுற்றி உம்மு உமாரா போராடினார்கள் சொல்றாங்க. இந்த யுத்தத்தில் கிட்டத்தட்ட 13க்கும் மேற்பட்ட வெட்டுக்காயங்களோடு உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் எதிரி ஒரு ஆளு வாளை வீசி அவருடைய தோள்பட்டையை காயப்படுத்திட்டான். காயப்படுத்தினோன்னு அவங்களால தாங்க முடியல. அந்த காயம் மிக அதிகமான வேதனையை தர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி மெதுவாக நடந்து வர்றாங்க. அதுவரைக்கும் சுழன்று சுழன்று போராடியவர்கள் தோள்பட்டையில் காயம் பலமாக ஏற்பட்டவுடனே கையை தூக்க முடியாமல் தொங்க விட்டு கொண்டு தளண்ட நடையில் ரசூலுல்லாஹ் பார்த்து வருகிற பொழுது இதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் கலங்கி கேட்டார்கள். என்ன கேட்குறாங்க தெரியுமா? உம்மு உமாராவே, என்னிடமிருந்து ஏதாவது உனக்கு வேணா கேளு. என்னை பாதுகாப்பதற்காக உன்னுடைய தோளிலே இவ்வளவு பெரிய வெட்டுக்காயத்தை வாங்கி கொண்டு வந்திருக்கிறாய், உனக்கு நான் ஏதாவது கிஃப்ட் தரணும்னு நினைக்கிறேன், ஏதாவது என்னிடமிருந்து கேள் என்று சொன்ன சமயத்திலே, என்ன வேணாலும் கேள், நீ நினைப்பதை தயங்காமல் என்னிடத்தில் கேள் என்று சொல்கிற சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்தோடனே அவங்க என்ன தெரியுமா கேட்டாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய கணவர், என்னுடைய 2 மகன்கள் உள்பட, நான் உள்பட எல்லோரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே உங்களுடைய தோழர்களாக இருக்கிறதுக்கு துவா செய்யுங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறது அது மட்டும்தான். என் கணவர், என் மகன்கள், நான் உள்பட சொர்க்கத்தில் உங்களுடைய ஃப்ரெண்டுகளாக, தோழர்களாக இருக்க வேண்டும், அதற்கு துவா செய்யுங்கள், வேறு ஒன்று எனக்கு வேண்டாம். உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக வேண்டி இப்படி துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஜஅல்ஹும் ருஃபகாஇ ஃபில் ஜன்னா, இறைவா இந்த குடும்பத்தை சொர்க்கத்தில் என்னுடைய நண்பர்களாக ஆக்குவாயாக. உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சு ரசூலுல்லாவே மயங்கி போய் என்ன வேணும்னு கேளுமா, உனக்கு ஏதாவது தர்றேன்னு சொல்லும் பொழுது அங்கே அவங்க கேட்டிருந்தா என்னத்தை வேணாலும் கேட்டிருக்கலாம். என்ன கேட்குறாங்க? எனக்கு ஒன்றும் வேண்டாம் ரசூலுல்லாஹ், சொர்க்கத்தில் உங்கள் கூட நாங்கள் ஃப்ரெண்டாக இருக்கணும். இவ்வளவு பெரிய தியாகத்திற்கு பிறகும் அவர்கள் எதிர்பார்த்ததெல்லாம் சொர்க்கம், சொர்க்கத்தை ஆசைப்பட்டிருக்கிறார்கள். இதை கேட்ட உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, முழுமைப்படுத்தப்பட்ட இஸ்லாத்தை முதலில் பின்பற்றிய நபித்தோழர்கள் என்ன, அந்த இஸ்லாத்தை முழுமைப்படுத்தி காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ்வினால் இறுதி தூதராக அனுப்பி வைக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூட சொர்க்கத்திற்கு ஏங்கியவர் தான், சொர்க்கத்திற்காக ஆசைப்பட்டவர் தான். சொல்றாங்க பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், லை யதுகில அஹதன் அமலுல் ஜன்னா, யாரையும் அவருடைய அமல் மட்டும் சொர்க்கத்தில் நுழைய வச்சிராது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, கவனிங்க, நல்லா கவனிக்கணும். அவர்கள் செய்த அமல்கள் மட்டுமே அவர்களை என்ன செஞ்சிடாது, சொர்க்கத்தில் நுழைய வச்சிராது. நாம் செஞ்ச அமல்கள்னால மட்டுமே நாம் என்ன செய்ய முடியாது. மறுபடியும் யோசிச்சு பார்க்கணும், நாம் என்ன அவ்வளோ பெரிய அமலாக செஞ்சுருக்கிறோம்? ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பலவீனமான மனம், பலவீனமான உடல், பலவீனமான நாட்டம், அதை வச்சுக்கிட்டு ஏதோ முடிஞ்ச அளவுக்கு இபாதத்தை செஞ்சுருக்கிறோம். அப்படியெல்லாம் சொர்க்கத்தை அடைகிற அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இபாதத்துகளையும் தியானங்களையும் அமல்களையும் செஞ்சிட்டோன்னு சொல்ல முடியாது. அந்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரும் அவர்களுடைய அமல்களை வைத்துக்கொண்டு மட்டும் சொர்க்கத்தில் நுழைந்து விட முடியாது என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வலா அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்க எவ்வளவு அமல் செஞ்சிருக்கிறீங்க, உங்களுடைய அமலும் உங்களை சொர்க்கத்தில் நுழைய வச்சிராதா? நீங்க செஞ்ச அமலை வச்சுக்கிட்டு நீங்க சொர்க்கத்தில் போக முடியாதா என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், நானும் என்னுடைய அமல்கள் மூலமாக சொர்க்கத்திற்கு போய்விட முடியாது. வலா அன இல்லா அய்யதகம்மதனி அல்லாஹு பிஃதலிஹி வ ரஹ்மத்திஹி, அல்லாஹ் தன்னுடைய கருணையினாலும் அன்பினாலும் என்னை பொதிந்து கொண்டாலே தவிர நானும் என்னுடைய அமல்களை வைத்து சொர்க்கத்துக்கு போயிட முடியாது.
அப்போ நம்முடைய அமல்களை எல்லாம் தாண்டி அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம், அவனுடைய அன்பு நமக்கு இருக்க வேண்டும், அவனுடைய கருணை இருக்க வேண்டும். அவனுடைய கருணையினால் தான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். அமல்களை வச்சுக்கிட்டே சொர்க்கத்துக்கு போயிட முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு தொடர்ந்து நமக்கு அறிவுறுத்துறாங்க, ஃபஸத்திது வகாரிபு. அமல்களை, விடுபட்ட அமல்களை, செயல்படாமல் விடுபட்ட அமல்களை செய்து இடைவெளியை நிரப்பி சொர்க்கத்தின் பக்கம் நெருங்கி செல்லுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சத்திதுன்னு சொன்னான்னு என்ன தெரியுமா? இடைவெளியை நிரப்புறது. இந்த ஹரம் ஷரீஃபில் எல்லாம் தொழுகைக்காக வேண்டி நிற்கும் பொழுது இமாம் சொல்லுவார், இங்கேயும் கூட நம்முடைய ஹாஃபிஸா சொன்னார் இல்லையா, சத்திது ஹிலலக்கும், உங்களுடைய இடைவெளிகளை நிரப்புங்கள். இங்கே ரசூல் அந்த வார்த்தையை தான் சொல்கிறாங்க. செய்யாமல் விட்ட அமல்களை செய்து இடைவெளியை நிரப்பி. உங்களுக்கு சொர்க்கத்துக்கு இடையில என்ன இருந்துச்சு? நிறைய கேப் இருக்கு. அந்த கேப்பை எப்படி ஃபுல்ஃபில் பண்ண முடியும்? அமல்களை செய்துதான் அந்த இடைவெளியை குறைக்க முடியும், இடைவெளியை இல்லாமலாக்க முடியும். எனவே செய்யாமல் விட்ட அமல்களை செய்து சொர்க்கத்திற்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளியை முழுமைப்படுத்துங்கள், சொர்க்கத்தின் பக்கம் நெருங்கி செல்லுங்கள் என்று சொல்லிட்டு, வலா எத்த மன்ன என்ன அகதக்குமுல் மவுத், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மவுத்து வரணும்னு ஆசைப்படாதீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க என்ன கஷ்டத்தை பட்டாலும் மவுத்து வரணும். அப்படித்தானே? கொஞ்சோண்டு கஷ்டம் வரதுக்குள்ள என்ன செய்வோம்? வேண்டு சொல்லுவோம், சீக்கிரம் அல்லாஹ் என்னை கொண்டு போனால் பரவாயில்லை. அதுலேயும் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த வயசானவங்க இருக்கிறாங்களே, நோயாளிகள், அந்த நோயினுடைய வேதனை தாங்க முடியாமல் போகிற சமயத்தில் எப்படியாவது அல்லாஹ் மௌத்தை சீக்கிரம் கொடுறா அல்லாஹ் இப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. மற்றவங்களும் கூட இது என்ன போட்டு இப்படி போட்டு பலாய் முசீபத்து மாதிரி இழுத்தடிச்சு கிடக்கு, சீக்கிரம் அல்லாஹ் அதுக்கு ஒரு மௌத்தை கொடுக்க மாட்டேங்கிறான் இப்படின்னு சொல்றது உண்டு. ஆனால் எவ்வளவு துன்பங்களையும் துயரங்களை நீங்கள் அனுபவித்தாலும் மவுத்து வர வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். ஏன் தெரியுமா? இம்மா முஹ்சினன், நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் பல அல்லஹு ஐ யஸ்தாத ஹைரா, இருக்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இன்னும் நிறைய என்ன செய்யலாம்? நல்ல அமல்களை செய்யலாம். வ இம்மா முசியன், ஒரு கால் நீங்கள் கெட்டவர்களாக இருந்தால் பல அல்லஹு ஐ யஸ்தாதிப, அந்த தீமைகளிலிருந்து விலகலாம். அதுக்கு ஒரு சான்ஸாக பாக்கி இருக்கக்கூடிய வாழ்நாளை பயன்படுத்தலாம் சொல்லி முடிக்கிறாங்க. புகாரியில் பதிவு செய்யவில்லை. இதில் சொல்ல வர்ற செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ்வினுடைய இறுதி தூதராகிய நானே சுவனத்தில் நுழைவதற்கு அவனுடைய கருணையையும் அருளையும் எதிர்பார்த்திருக்கும் பொழுது நீங்க எவ்வளவு முயற்சி செய்யணும்? அதான் இந்த ஹதீஸ் சொல்ல வர்ற விஷயம். இனி அடுத்ததாக இந்த உரையினுடைய அடுத்த பகுதி, முக்கியமான பகுதி, சொர்க்கம் பல படித்தரங்களை கொண்டது. நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். மனுஷங்களுடைய அமல்கள் டிஃப்ரெண்டானது. சில பேர் நிறைய அமல்கள் செய்வாங்க, சில பேர் கொஞ்சமாக செய்வாங்க. அப்படித்தானே? எல்லாரும் ஸ்டாண்டர்டாக ஒரே மாதிரி அமல் செய்வாங்களோ? இல்லை. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்வாங்க, வித்தியாசமாக செய்வாங்க, முடிஞ்ச அளவுக்கு செய்வாங்க. அதிகமாக அமல் செய்பவர்கள் இருக்கிறார்கள், குறைவாக அமல் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு தகுந்த மாதிரியே அவர்களுக்குரிய கூலியான சொர்க்கத்தையும் அல்லாஹ் பல படித்தரங்கள் கொண்டதாக அமைச்சு வச்சிருக்கிறான். எது மாதிரி? சில ஹோட்டல்ஸ் இருக்கும், ஸ்டார் ஹோட்டல்ஸ். அதில் நார்மலான தங்கும் அறைகள் இருக்கும், ஸ்பெஷல் சூட் இருக்கும், இருக்குமல்ல? ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்கும். 3 ஸ்டார், 4 ஸ்டார், 5 ஸ்டார் ஹோட்டல்கள்லாம் இருக்கும். அதனுடைய தரத்தை குறிக்கக்கூடிய, அதனுடைய உயர்வை சொல்லக்கூடிய, அளவீடு செய்யக்கூடிய ரேட் மதிப்பீடு செய்வாங்க ஸ்டார்களை வச்சு. பெரிய பெரிய சூட்டுகளில் யார் போவா? யார் போவா? காசு அதிகமாக கொடுத்தானாக்கா அங்கே போகலாம், கம்மியாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி. அப்போ லோக்கல் ரூமும் இருக்கும், உயர்தரமான சூட்டுகளும் இருக்கும். அதே மாதிரி தான் சொர்க்கமும் பல படித்தரங்கள். அவங்களுடைய அமலுக்கு தகுந்த மாதிரி அமலை பைசாவாக கற்பனை பண்ணிக்கிங்க. நிறைய அமல் செஞ்சுருந்தா இல்லை ஒரு ஹையர் சூட்டு, முடிஞ்ச அளவு கம்மியாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி. இப்படி தான் சொர்க்கம் அமைக்கப்பட்டிருக்கிறதாம். பாருங்க, ஒரு ஹதீஸ் வருகிறது. என்ன செய்தி பாருங்க. மன் ஆமன பில்லாஹி வ ரசூலிஹி வ அகாம ஸலாத்த வ சாம ரமலான், யார் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டு தொழுகையை நிலைநாட்டி ரமலான் மாதத்தில் நோன்பையும் நோக்கிறாரோ, கான ஹக்கன் அலல்லாஹி ஐ யுத்ஹிலஹுல் ஜன்னா, அவர்களை சுவனத்தில் நுழை வைப்பது அல்லாஹ்வுடைய கடமையாகி விடுகிறது. அல்லாஹ் தனக்குத்தானே கடமையாக்கிறானாம்.
யாரை? சொர்க்கத்தில் நுழை வைக்கிறத. யாரை? இறை நம்பிக்கை, அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் ஈமான் கொண்டு தொழுகையை நிலைநாட்டி ரமலான் மாதத்தின் நோன்பையும் யார் கடைபிடிக்கிறார்களோ. இதில் பாருங்கள், ஹஜ்ஜு ஜக்காத்து வரல. ஏன் ஹஜ்ஜு ஜக்காத்து வரல? ஏன் வரல? வசதி படித்தோம். காசு இருந்தால் தான் அது போக முடியும், ஜக்காத்து கொடுக்க முடியும். காசு இருந்தால் தான் ஹஜ்ஜுக்கு போக முடியும். ஆனால் இது எல்லாரும் காசு இருக்கிறவங்களும் இல்லாதவங்களும் செய்ய முடியும். இப்படி இறை நம்பிக்கை கொண்டு தொழுகையை நிலைநாட்டி ரமலான் நோன்பையும் யார் நோக்கிறார்களோ அவர்களை சுவனத்தில் நுழைய வைப்பது அல்லாஹ்வுடைய கடமையாகி விடுகிறது என்று சொல்லிவிட்டு, ஹாஜரஃபி சபீலில்லாஹி அவ் ஜலசஃபி அர்திஹில்லத்தி உலித பிஹா, அவன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக வேண்டி ஹிஜ்ரத்து போகும்போது மௌத்தா போனாலும் சரி, பிறந்த ஊர்லேயே வாழ்ந்து மௌத்தா போனாலும் சரி, அவனுக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம். சொல்லியாச்சா? சொல்லிட்டு காலு யார் ரசூலல்லாஹ் அஃபலா நுனப்பி உன்னாஸ பிதாலிக், உடனே சஹாபாக்கள் கேட்டாங்களாம், அல்லாவே தூதரே, ஒரு நல்ல வார்த்தை சொல்லியிருக்கிறீங்க, சுபச்செய்தி சொல்லியிருக்கிறீங்க. யார் நம்பிக்கை கொண்டு தொழுகை நிலைநாட்டி ரமலான் நோன்பை நோக்கிறார்களோ அவர்களை சொர்க்கத்தில் நுழைய வைக்கிறது அல்லாஹ்வுடைய கடமையாச்சுன்னு சொல்லிட்டாங்க. இது நல்ல செய்தி, நாங்கள் இதை மக்கள்கிட்ட போய் சொல்லலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலா என்ன சொல்கிறாங்க, மக்கள்கிட்ட போய் சொல்கிறது மட்டுமல்ல, இன்னும் ஸ்பெஷல் மேட்ரு ஒன்று இருக்குது, அதையும் சேர்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இன்ன ஃபில் ஜன்னத்தி மிஅத்த தரஜா, சொர்க்கத்திலே 100 படித்தரங்கள் இருக்கின்றன. ஒன்னல்ல ரெண்டல்ல, 100 படித்தரங்களாம். சொல்லிட்டு அத்தஹல்லாஹுலில் முஜாஹிதீன ஃபீ சபீலிஹி, அல்லாஹ்வுடைய வழியிலே முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அவரவருடைய முயற்சிகளுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் அதனை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று சொல்லி, குல்ல தரஜத்தைனி மா பைனஹுமா கமா பைன ஸமாஇ வல் அர்த், அந்த 100 தரஜா அந்தஸ்துகளில் ஒரு தரஜாவுக்கும் இன்னொரு தரஜாவுக்கும் இடையில இடைவெளி எவ்வளவு தெரியுமா? வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி. சொர்க்கத்தை நாம் கற்பனை பண்ணி பார்க்கணுமல்ல. சொர்க்கம்னா எப்படியா? 100 ஸ்டேட்டஸு, அதில் ஒரு ஸ்டேட்டஸுக்கும் இன்னொரு ஸ்டேட்டஸுக்கும் இடையில கேப்பே எவ்வளவு? வானத்துக்கும் பூமிக்கு இடையில. அப்படின்னா சொர்க்கம் எவ்வளோ பெருசாக இருக்கும்? ஆனால் ஒரு வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கு இடையில எவ்வளோங்க கேப் விடுறோம்? கேப் எங்கே விடுறோம்? முடிஞ்சால் அடுத்தவங்க வீட்டுன்னு ஒரு அடியும் சேர்த்து தானே கட்டுறோம். ஒரு சாதாரணமாக கட்டும் பொழுது ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கு இடையில 1 அடி 1.5 அடி அப்படி விடுறதே இந்த காலத்தில் என்னது சரி 1.5 அடி விட்டு கட்டியிருக்குன்னாக்கும் 1.5 அடிங்கிறது என்ன பெரிய விஷயமா? 1.5 அடி விட்டு கட்டினா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த வீட்டுக்கும் காற்று வரும், அந்த வீட்டுக்கும் காற்று வரும். நெருக்கி கட்டினானாக்கா வெளிச்சம் கூட வராது. அப்போ கேப் வேணும். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு படித்தரத்திற்கும் இன்னொரு படித்தரத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளியே வானத்திற்கும் பூமிக்கும் இடையில இடைவெளி என்று சொன்னால் சொர்க்கம் எவ்வளவு பெருசாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஃபைதா சஅல்துமுல்லாஹ ஃபஸ்அலுல் ஃபிர்தௌஸ், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சுவனத்தை கேட்பதாக இருந்தால் ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கத்தை கேளுங்கள். ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கத்தை தான் எங்களுக்கு தரணும் என்று பிடிவாதமாக கேளுங்கள். ஃபஇன்னஹு அவ்ஸத்துல் ஜன்னதி வ அலல் ஜன்னா, அந்த ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கம் சொர்க்கத்தினுடைய நடுப்பகுதியாக இருக்கிறது. சொர்க்கத்தின் நடுப்பகுதியில் மேல் பகுதியாகவும் இருக்குது. சென்டர் பிளேஸ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்னு சொல்கிறோமா இல்லையா? அது அத்தருக்கு பேர் இல்லை. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எதுக்கு பேர் நம்ம வச்சிருக்கிறோம்? அத்தரு, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஆனால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சுவனத்தினுடைய நடுப்பகுதியும் சுவனத்தினுடைய உயர்ந்த பகுதியுமாக இருக்கிறது என்று சொல்லி வஃபௌகஹு அர்ஷுர் ரஹ்மான், இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிறதுக்கு மேலே தான் அல்லாஹ்வுடைய அரிசே இருக்குது. அப்போ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருந்தால் எங்கே இருக்கிற மாதிரி? அரிசுக்கு கீழேயே இருக்கிற மாதிரி. அந்த இடத்தை கேளுங்க. வமின்ஹு துஃபஜ்ஜிரு அன்ஹாருல் ஜன்னா, அந்த இடத்தில் தான் சொர்க்கத்தினுடைய நதிகள் பெருக்கெடுத்து ஓடுகின்றன. ஸ்டார்ட் ஆகுது நதி மூலம். உற்பத்தி தளம் சொர்க்கத்தினுடைய பிற பகுதிகளுக்கு போகிற அத்துணை நதியும் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அப்ப அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள். ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கத்தை கேளுங்கள். முத்தஃபக்குன் அலைஹி, புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இன்னொரு விஷயம் பாருங்க, முக்கியமான செய்தி. லனா அத்தானியல் லைலத்த ஆத்தியானி ஃபபுத்தஹாசன், என்னுடைய கனவில் நேற்று ராத்திரி 2 பேர் வந்து என்னை எழுப்பி எங்கேயோ கூட்டிகிட்டு போனாங்க. ரசூலா சொல்கிறாங்க, கனவுல
நான் தூங்கிட்டு இருக்கும்போது 2 பேர் வந்தாங்க, என்னை எழுப்பி எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபன்தஹினா இலா மதீனத்தின் மப்னியத்தின் பிலபனி தஹபின் வலபனி ஃபில்லா. அப்படி என்னை கூட்டிகிட்டு போனவங்க தங்கம் வெள்ளி கற்களால் கட்டப்பட்ட ஒரு நகரத்திற்கு வந்து சேர்ந்தோம். ஊரே எதில் கட்டியிருக்கேன், நாமெல்லாம் வீடு கட்டினா செங்கலும் மணல் சிமெண்ட்டு. இப்போ அதுவும் இல்லை. இப்போ என்ன இதில் வச்சு கட்டுறாங்க? எம்சாண்டு. எம்சாண்டில் கட்டுறதுக்கும் மணல் சிமெண்ட்டில் கட்டுறதுக்கும் என்ன வித்தியாசம்? இது 15 வருஷம் கேரண்டி, அது 40 வருஷம் கேரண்டி. எம்சாண்டில் கட்டுற வீட்டுக்கும் மணல் சிமெண்ட் கட்டுறதுக்கும். சரியா? அப்படி ஆகிப்போச்சு, இந்த காலம் அப்படி ஆகிப்போச்சு. மணல் கிடைக்கிறது இல்லை எல்லாம். அந்த நகரம் எப்படி இருக்க? தங்கம் வெள்ளியினாலான ஒரு நகரத்திற்கு வந்து சேர்ந்தோம். ஃபதலக்கானா ரிஜாலும். அந்த இடையில சில மனிதர்களை நாங்கள் சந்தித்தோம். எங்களை சந்தித்தாங்க சில மனிதர்கள். எப்படிப்பட்ட மனிதர்கள் தெரியுமா? ஷத்ரும் மின் ஹல்கிஹிம் கஹசனி மா அந்தராயின். நீங்கள் இதுவரைக்கும் பார்த்திராத சிறந்த அழகான தோற்றத்தில் அவங்களுடைய பாதி இருந்தாங்க. பாதி சில மனிதர்கள் அவங்கள சந்திக்கிறோம். அவங்க உருவத்தில் பாதி இதுவரைக்கும் பார்க்காத அழகு. சத்துருன் காக்கபஹி மா அந்தராஹின். இன்னொரு பகுதி நீ இப்போ வரைக்கும் பார்க்காத ரொம்ப பங்கரையாக இருந்துச்சு, அசிங்கமாக இருந்தாங்க. ஒரே உடலில் 2 பகுதி. ஒரு பகுதி பார்க்க அவ்வளவு அழகு, இன்னொரு பகுதி பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கம். இப்படி சில மனிதர்கள் கற்பனை பண்ணிட்டீங்களா? எது மாதிரி கேட்குறீங்களா? இந்த இந்து புராண கதைகளில் ஒரு இமேஜினேஷன் இருக்குல்ல. என்ன இமேஜினேஷன்? ஆம்பளை பாதி பொம்பளை பாதி, அர்த்தநாரீஸ்வரன் சொல்லுவாங்க. அர்த்தநாரி அப்படின்னா அர்த்தம் பாதி பெண் உடல் பாதி ஆண் உடல். அப்படி இந்து புராணத்தில் சில கற்பனை இமேஜினேஷன் இருக்கு. அது மாதிரி சில மனிதர்களை பார்க்குறோம், பாதி ஆம்பளை பாதி பெண்ணுங்கிற மாதிரி இல்லை, பாதி உடல் ரொம்ப அழகா இருக்கு, நீ இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு அவ்வளவு அழகா இருக்கிறாங்க. மீதி பாதி எப்படி இருக்கு? இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு படு மோசமான இப்படிப்பட்ட வித்தியாசமான சில மனிதர்களை பார்த்தோம். காலா லஹும் இதுஹபு ஃபகஉ ஃபீ தாலிக நஹர். அவங்கள்ட்ட என்ன சொல்லப்படுது? கூட்டிகிட்டு போகிற 2 பேர், நீங்கள் 2 பேரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நதியை காட்டி இந்த நதியிலே மூழ்கி விடுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபவகஉ ஃபீஹி. உடனே அவர்கள் அந்த நதியில் என்ன செய்கிறாங்க? விழுகிறார்கள், மூழ்கிறார்கள். சும்ம ரஜஉ இலைனா கது தஹப தாலிக சூஅ அன்ஹும். பிறகு அவர்கள் நதியிலிருந்து எந்திரிச்சு வரும்பொழுது பார்த்தா அந்த பாதி அருவருப்பாக இருந்துச்சா இல்லையா, அது நீங்கி முழுசாக அழகாய் வந்துட்டாங்க. பாதி அசிங்கமாக இருந்ததெல்லாம் அந்த நதியில் முழுங்கி குளித்து வந்த பிறகு பார்த்தா முழுசாக அழகாயிட்டாங்க. இப்படி ஒரு வித்தியாசமான மனிதர்கள், வித்தியாசமான சம்பவம். ஃபசாரூஃபி அஹ்சனி சூரா. மிக அழகான தோற்றத்தை உடையவர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். காலாலி கூட்டிகிட்டு போன 2 பேரும் எங்கிட்ட சொன்னாங்க, ஹாதிஹி ஜன்னத்து அதுன். இதுதான் அதுன் என்கிற சொர்க்கம். இப்போ நீங்கள் பார்த்தது. வஹாதாக்க மன்சிலுக்க. இந்த ஜன்னத் என்கிற அதுன் என்கிற இடம் தான் உங்களுக்கான இடம் சொல்லிட்டு, அம்மல் கௌமல்லதீன கானு சத்ரும் மின்ஹும் ஹசனும் வ சத்ரும் மின்ஹும் கபீஹுன். பாதி அழகாகவும் பாதி அசிங்கமாகவும் இருந்த இந்த மனிதர்கள் யாரு தெரியுமா? இன்னஹும் ஹலத்து அமலன் சாலிகன் வாஹர செய்யா. கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். நாம் இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு ஹதீஸு, நமக்கான ஹதீஸு, நம்மளை பற்றின ஹதீஸு. சரியா சொன்னான். இந்த பாதி அழகு பாதி அசிங்கம் இந்த மனிதர்கள் உலகத்தில் வாழும் பொழுது தங்களுடைய செயல்களில் புண்ணியத்தையும் பாவத்தையும் சேர்ந்து செஞ்சவங்க. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நன்மைகள் செய்கிறது, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பாவம். பாதி அமலு நல்ல அமலு, பாதி. இப்போ நம்ம யாரு? கிட்டத்தட்ட அப்படித்தான். நம்ம என்ன முழுசாக அமல்கள் மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம வாழ்க்கையில் பாவமே செஞ்சுட்டே இல்லையோ? செஞ்சிருக்கலாம். அப்போது துனியாவில் வாழ்கிற பொழுது இவர்கள் நன்மையும் செய்திருக்கிறார்கள், தீமையும் செய்திருக்கிறார்கள். அப்படி நன்மையும் தீமையும் செஞ்சனால இவங்க உடம்புல எப்படி இருந்துச்சு? நன்மைக்கு செஞ்ச மாதிரி பாதி அழகாக இருந்துச்சு, தீமைகள் செஞ்ச மாதிரி பாதி உடம்பு அசிங்கமாக இருந்துச்சு.
அவருடைய செயல்களுக்கு தகுந்த மாதிரி பாதி அழகான உருவமும் பாதி அசிங்கமான உருவத்தோடு வந்திருந்தார்கள், செயலுக்கு தகுந்த மாதிரி. இப்படி சொல்லிட்டு தஜாவஸல்லாஹு அன்ஹும், இப்படிப்பட்டவர்களை அவர்கள் செஞ்ச நல்ல அமல்கள் காரணமாக அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான். அவங்க செஞ்ச தவறுகளை எல்லாம் மன்னித்து விட்டான். பிறகு புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ், அப்போ ஒரு மனுஷன் ஓரளவுக்காவது நல்ல அமல் செய்யணும்னு அர்த்தம். செஞ்சா அந்த நல்ல அமல்களை வச்சு நாம் செஞ்ச தீமைகளை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். ஜன்னாத்து அதுன்னு. இது ஒரு ஹதீஸ். இனியும் இந்த மாதிரி ஹதீஸ் போகிறது. நமக்கு நேரம் அதிகமாக இருக்கிறனால நான் 1-2 ஹதீஸை நான் இன்று தவிர்க்கிறேன். ஒரு செய்தி சொல்லிட்டு பார்க்க, ஒரு முக்கியமான ஹதீஸ். சொர்க்கத்திலேயே மிக ஹைலைட்டான விஷயம், அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ நாம் சொர்க்கத்திற்கு சுற்றுலா போகலாம். அதான் முடிச்சு சூரத்து தஹர் என்கிற 76வது அத்தியாயம். தஹர் காலம் அப்படின்னு அந்த அத்தியாயத்துக்கு பேர். நான் நேற்றைய தினம் முறையில் அதை பற்றி நான் சொன்னேன். நான் ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் என்று தொடங்கும். மனிதன் மீது அவன் ஒன்றுமே இல்லாதிருந்த ஒரு பெரிய காலம் கடந்து போயிடுச்சா இல்லையா? அல்லாஹ் கேட்குறான். அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தான்? எவ்வளவு காலம் அப்படி இருந்துச்சு? நாம் பிறக்கணும்னு சொல்லி அந்த 2002K கிட்ஸா இல்லை ஜென் ஜீவா இன்றைக்கி இருக்க காலகட்டம். இன்றைக்கி ஒரு மனுஷன் பிறக்கிறான்னு வச்சுக்கோங்க, 2026 பிறக்கிறான், மார்ச் மாதத்தில் பிறக்கிறான்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி அவன் எங்கே இருந்தான்? தாய் வயிற்றுலையா? அதுக்கு முன்னாடி தாய் வயிற்றில் எப்போ அந்த அம்மாவுக்கு கல்யாணமாக இருந்து பிறகுதானே அவன் பிறந்தான். அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தான்? எவ்வளவு காலமாக இருந்தான்? இதைத்தான் அல்லாஹ் கேட்குறான். ஹல் ஹதா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹரி லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா, குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு பொருளாகவே இல்லை. கர்ப்ப பாத்திரத்தில் வாப்பாவுடைய சுக்கிலம் போச்சு, ஆரம்பத்தில் அது விந்தா இருந்துச்சு. விந்துக்கு முன்னாடி இவன் என்னவா இருந்தான்? விந்துக்கு பிறகுதான மனிதனுடைய ஸ்டார்டிங். அதுக்கு முன்னாடி இவன் என்னவா இருந்தான்? உலகம் தோன்றிலிருந்து 2026 வரைக்கும் என்னவென்றே சொல்ல முடியாத ஒரு காலகட்டம் மனிதன் மீது கடந்து சென்றிருக்கிறது என்று அந்த அத்தியாயம் தொடங்குற விஷயம் அதுவல்ல. நீங்க போய் அந்த அத்தியாயத்தை பார்க்கணும். அதுல அந்த 76வது அத்தியாயத்தில் 5வது வசனம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. நம்ம நினைச்சு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்னல் அபுரார யஷ்ரபூன மின் கஅஸின் கான மிஸாஜுஹா காஃபூரா, நல்லடியார்கள் நன்மக்கள் சொர்க்கத்திலே கிண்ணங்களிலிருந்து கற்பூரம் கலந்திருக்கும் மது அருந்துவார்கள். கற்பூரம் கலந்திருக்கும் மது அருந்துவார்கள். மது அது சாராயம் சொல்ல முடியாது, ஏன்னா அதுல போதை இருக்காதான். கற்பூரம் கலந்திருக்கும் மது அருந்துவார்கள். ஐன யஷ்ரபு பிஹா இபாதுல்லாஹி யுஃபஜ்ஜிரூனஹா தஃப்ஜீரா, அது ஓடிக்கொண்டிருக்கும் ஊற்றின் நீராகும், மதுவல்ல, சாராயம் அல்ல. இதன் நீரை கலந்தே அல்லாஹ்வினுடைய அடியார்கள் மது அருந்துவார்கள். அப்ப அங்க ஒரு மது இருக்கு, போதை வராது. ஆனாலும் கூட இங்க என்ன செய்வாங்க தெரியுமா? மது அருந்தும் போது ஒரு பெக்கு கொஞ்சம் சோடா. உனக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட கேட்கக்கூடாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் எனக்கும் தெரிஞ்சிருக்கு, அவ்வளவுதானே ஒளி என்று. அப்ப அங்க பாருங்க, மதுவிலே தண்ணீர் கலந்து அவர்கள் அருந்துவார்கள். மேலும் தாம் விரும்பும் இடங்களுக்கு அதன் கிளைகளை எளிதாக ஏற்படுத்திக் கொள்வார்கள். இவங்க போய் ஆற்றுல போகணுங்கிற அவசியம் இல்லை. இவங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கே அந்த 6 கிளையா அப்படி வந்துருமா, இருக்கிற இடத்துக்கே வந்துருமா. குர்ஆன்ல வரக்கூடிய விஷயம். தொடர்ந்து பாருங்கள். யூஃபூன பின்னதிரி வயஹாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நேர்ச்சைகளை நிறைவேற்றி கொண்டும் அனைத்து திசைகளிலும் துன்பங்கள் பரவக்கூடிய அந்த மறுமை நாளை குறித்து அஞ்சிக் கொண்டும் இருந்தவர்கள். மறுமையை அஞ்சியவர்கள் அல்லாஹ்வுக்காக எதையாவது நேர்ச்சை பண்ணியிருந்தா அதை என்ன செஞ்சிருந்தாங்க? நிறைவேற்றி கொண்டிருந்தவர்கள் என்று இறை செய்தி சொல்லிட்டு, யுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனம் வ யதீமம் வ அஸீரா, அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக வறியவர்களுக்கும் அனாதைகளுக்கும் கைதிகளுக்கும் இவர்கள் உணவளித்தார்கள். துனியாவில் என்ன நன்மைக்காக வேண்டி இந்த இடத்துக்கு வர்றாங்கன்னு இடையில சொல்றான்.
அதுவும் இல்லாமல் இன்னமா நுத்தைமுக்கும் லி வஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, அல்லாஹ்வுடைய முகத்துக்காக வேண்டித்தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துமே ஒழிய உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் நன்றியை கூட கூலியாக எதிர்பார்க்கவில்லை. அப்போ இந்த இடத்துல நாம் தர்மம் செய்கிற பொழுது, அடுத்தவர்களுக்கு ஏழையினுடைய பசியை நீக்குகிற பொழுது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக வேண்டி மட்டுமே அடுத்தவர்களுக்கு செலவு செய்ய வேண்டும். அப்படி செலவு செய்கிற பொழுது பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடாது, நன்றியை கூட எதிர்பார்க்கக்கூடாது. அதுக்கான கூலி யாரு தான் தரணும்? அல்லாஹ் தான் தரணும். அப்படியாக அவர்கள் தர்மம் செய்தார்கள். இன்னா நகாஃபு மிர் ரப்பினா யௌமன் அபூசன் கம்தரீரா, நீண்ட கடும் துன்பத்திற்குரிய ஒரு வேதனை, நாளினுடைய வேதனையை குறித்துத்தான் நாங்கள் அல்லாஹ்வை குறித்து அஞ்சிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபவகாஹுமுல்லாஹு ஷர்ர தாலிகல் யௌம், அவர்கள் எந்த நாளை குறித்து பயந்தார்களோ அந்த நாளினுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றிக் கொள்வான். வலகாஹும் நதரத்தம் வ சுரூரா, அவர்களுக்கு பொலிவையும் மகிழ்வையும் அளிப்பான் சொல்லிட்டு தொடர்ந்து பாருங்க. இப்போ அடுத்து கவனிங்க, சுவன சுற்றுலா. இந்த மாதிரி ஆளுகளுக்கு முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக், அங்கு அவர்கள் உயர்ந்த கட்டில்களில் தலையணையில் சாய்ந்து படுத்திருப்பார்கள். நல்லா கவனிக்கணும், உயர்ந்த கட்டில்களில் தலையணைகள் வைத்து சாய்ந்திருப்பார்கள். அது எப்படி தலையணை வச்சு சாய்ந்து உட்காது? திவான் பெட்டு, திவான் பெட்டு, திவான் பெட்டு கேள்விப்பட்டது இல்லையா? என்னது அது? இல்லைங்க, ஒரு பக்கம் சாஞ்சு படுக்கிற மாதிரி, கால் நீட்டுற மாதிரி வளைஞ்சிருக்கும், அதுக்கு பேர் திவான் பெட்டுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டது இல்லையா? உங்களுக்கு தெரியல, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. பாருங்க, அல்லாஹ் சொல்றான் முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக், அவர்கள் உயர்ந்த கட்டில்களில் தலையணைகள் வைத்து சாய்ந்திருப்பார்கள். லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஸம்ஹரீரா, அங்க வெயிலுடைய வெப்பமோ கடும் குளிரோ அவர்களை துன்புறுத்தாது. வெதர், சொர்க்கத்தினுடைய வெதர் என்னது? குளிரா ஹீட்டா? இப்போ நம்ம என்ன இதில் அனுபவிக்கும்? என்ன வெதரு? வெயில். இப்போ என்ன சொல்கிறோம்? என்ன ஒரு வெயில், தாங்க முடியாத வெயில். குளிர் வந்துச்சுன்னா தாங்க முடியாத குளிர், என்ன ஒரு குளிர். குளிர் வந்தா நெருப்புக்கு முன்னாடி போய் உட்கார்றான், நெருப்பு வந்தா ஏசி போட்டு உட்கார்றான். இதுதான் இங்க நிலைமை. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்ற? சொர்க்கத்தை பற்றி சொல்லுகிற பொழுது லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஸம்ஹரீரா, அங்கு வெயிலின் வெப்பமோ கடும் குளிரோ அவர்களை துன்புறுத்தாது. அப்போ பெங்களூர் சீதோஷனம் இல்லை ஊட்டி சீதோஷனம் இல்லையா? எப்படி வச்சுக்கலாம்? சூடும் இல்லை குளிரும் இல்லை, மிதமான சீதோஷண நிலை. வதானியத்தன் அலைஹிம் விலாலுஹா, சுவனத்தினுடைய நிழல்கள் அவர்களின் மீது தாழ்ந்திருக்கும். வதுல்லிலத்து குதூஃபுஹா ததுலீலா, சொர்க்கத்தினுடைய கனிகள் எப்போதும் அவர்கள் விரும்பியபடி பறித்து கொள்ளும் அளவில் அவர்களுக்கு அருகிலேயே இருக்கும். சொர்க்கத்து கனிகள் நினைச்சா பறிச்சுக்கிற மாதிரி பக்கத்திலேயே கிளை நீட்டிட்டு இருக்குமா. இவங்க எந்திரிச்சு போய் பறிச்சு சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. இவங்க இருக்கிற இடத்திலேயே கிளைகளிலிருந்து பழங்கள் நினைச்சா பறிச்சு சாப்பிட்ற மாதிரி கை கட்டுற தூரத்தில் பழங்கள். என்ன ஒரு அதுதான் சொர்க்கம். இப்போ இடையில நான் ஒரு செய்தி சொல்லணும், பொருத்தமான இடம் பின்னாடி வருது, இருந்தாலும் இப்போ சொல்லுறேன். கணவன் மனைவி பேசிக்கிறாங்க. ஏனுங்கோ சொர்க்கத்தில் இங்கே இருக்கக்கூடிய புருஷன் பொண்டாட்டிமாருங்க அங்கே இருக்க மாட்டாங்களாமே, அதனால தாண்டி அது சொர்க்கம். ஒரு நகைச்சுவை. அப்போ இங்கே இருக்கக்கூடிய கல்யாண வாழ்க்கை அவ்வளவு ஒரு அனுபவம். புருஷன் பொண்டாட்டி சொர்க்கத்தில் ஒன்றா இருக்க முடியாதாம, அப்படியா? அதனால தான் அது சொர்க்கம். இப்படித்தான் மனுஷனுடைய அனுபவம். இப்போ பாருங்க, சொகுசான வாழ்க்கைன்னு சொன்னனால அப்படி விரும்பியவாறு விரும்பிய தூரத்தில் சொர்க்கத்தின் கனி கிளைகள் பக்கத்தில் இருக்கும். இங்கே இன்னொரு கவனிங்க, அடுத்த சுற்றுலாவுடைய அடுத்த பார்ட்டு. வயுதாஃபு அலைஹிம் பிஆனியத்தின் மின் ஃபில்லத்தின் வ அக்வாபின் கானத் கவாரீரா, வெள்ளி பாத்திரங்களும் கண்ணாடி குவளைகளும் அவர்களுக்கு முன்னிலையில் சுற்றி சுற்றி வருமாறு செய்யப்பட்டிருக்கும். இது எப்படி நம்ம இது யோசிக்கலாம்? சில வீடுகளில் டைனிங் டேபிளில் பார்த்தா சுற்றுற மாதிரி டைனிங் டேபிள் இருக்கும், எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. இவங்க எந்திரிச்சு போய் எடுக்கணுங்கிற அவசியம். ஒரு சுற்றுனா அங்கே இருக்கிறது இந்த பக்கம் வந்துடும். சட்னி
இன்னொரு பக்கம்னாக்கா கிரேவி. இருக்கிற இடத்துக்கு அந்த டைனிங் டேபிள் என்ன செய்வாங்க, அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா டைனிங் டேபிள்? அதை தான் அல்லாஹ் சொல்றான், வெள்ளி பாத்திரங்களும் கண்ணாடி குவளைகளும் அவர்களுக்கு முன்னிலையில் சுற்றி சுற்றி வருமாறு செய்யப்பட்டிருக்கும். கவாரீரமின் ஃபில்லத்தின் கத்தரூஹா தக்தீரா, அந்த கண்ணாடிகளும் வெள்ளி வகையை சார்ந்ததாக இருக்கும். அவற்றை சுவனத்தின் ஊழியர்கள் சரியான அளவில் நிரப்பி இருப்பார்கள். அப்படின்னு இன்னைக்கெல்லாம் உயர்ந்த லக்ஸுரி லைஃப்னுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? அப்படி மது கிண்ணத்தை வச்சுதுன்னு சொன்னானாக்கா ஃபுல்லாவெல்லாம் ஊற்றி குடிக்க மாட்டாங்க, கொஞ்சம் கால் கிளாஸ் கரெக்டாக ஸ்டூவர்ட்ஸு மரியாதையோடு கொண்டு வந்து கொஞ்சோண்டு ஊற்றி கொடுப்பான். பார்த்துருக்கீங்களா? பாருங்க, சுவனத்தின் ஊழியர்கள் சரியான அளவிலே அந்த கிண்ணங்களை நிரப்பியிருப்பார்கள். அந்த கிண்ணங்களில் இருந்து இஞ்சி சுவை கலந்திருக்கும் பானங்கள் அவர்களுக்கு அங்கு குடிப்பதற்காக வழங்கப்படும். இஞ்சி சுவை கலந்த பானங்கள், ஜஞ்சபீல்னு ஒரு வார்த்தை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இஞ்சி அப்படின்னு சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அது இஞ்சி அல்ல. நமக்கு புரியறதுக்காக வேண்டி இஞ்சி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அது எப்படி இருக்கும் தெரியாது. சுவனத்தில் எப்படிப்பட்ட இன்பங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்பது அவர்களுக்கு தெரியாது. எந்த கண்களும் பார்த்திராத, எந்த காதுகளும் கேட்டிராத, எந்த மனதும் கற்பனை செய்தும் கூட பார்த்திராத கண் குளிர்ச்சிகளை சொர்க்கத்தில் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ சொர்க்கத்தில் இருக்கிறத ஓரளவுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆனால் உண்மையிலேயே அது எப்படி இருக்குங்கிறது அங்கே போனால் தான் தெரியும். அல்லாஹ் நம்ம அனைவர்களையும் அங்கே போக செல்வானாக. இப்போ வைஸ்கவுன ஃபீஹா கல்சன் கான மிசாஜுகா ஜஞ்சபீலா, கிண்ணங்களில் இருந்து இஞ்சி சுவை கலந்திருக்கும் பானங்கள். மிசாஜ் அப்படின்னு சொன்னானாக்கா அதனுடைய டேஸ்ட், ஃப்ளேவர்னு அர்த்தம். சொர்க்கத்தில் வழங்கப்படுகிற பானத்தினுடைய ஃப்ளேவர் இஞ்சி சுவை கலந்ததாக இருக்கும். ஐனன் ஃபீஹா துசம்மா சல்சபீலா, அது சுவனத்தில் உள்ள ஒரு நீரூற்றாகும், அதன் பெயர் சல்சபீல். இந்த பெயரெல்லாம் குழந்தைகளுக்கு வைக்கிறாங்க. சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீரூற்றின் பேர் சல்சபீல். இன்னும் அடுத்து பாருங்க, வயதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன், மாறாத இளமையுடைய சிறுவர்கள் அவர்களுக்கு ஊழியம் புரிவதற்காக சுற்றி திரிந்து கொண்டே இருப்பார்கள். பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் போச்சுனாக்கா கழுத்தில் போ கட்டியிருப்பான், டையல்ல போட்டானாக்கு என்ன இருக்கும், இது ஒரு போன்னு சொல்லுவாங்க, அது கட்டிட்டு ஒரு வாஷ்கோட் போட்டிருப்பாங்க. தூய்மையான சிறுவர்கள், மாறாத இளமையுடைய சிறுவர்கள் அவர்களுக்கு ஊழியம் புரிவதற்காக சுற்றி திரிந்து கொண்டே இருப்பார்கள். இந்த முத்திக்கிறீங்க அப்படியே அதை பார்த்தா ரஐத்தஹும் ஹசிப்தஹும் லுஉலுஉ மன்சூரா, நீங்கள் அவர்களை பார்த்தால் தெளித்து கிடக்கும் முத்துக்கள் என்று எண்ணுவீர்கள். இன்னைக்கு ஹோட்டல்களில் அவ்வளவு பியூராக இருப்பான், சுத்தமாக இருப்பான், சாப்பிட போகிறவனை விட நீட்டான ட்ரெஸ் போட்டிருப்பான். ஏன்னா அது உயர்ந்த ஹோட்டல் தரம். சொர்க்கத்தினுடைய சிறுவர்களும் கூட அப்படித்தான். அவங்கள பார்த்தா தெளித்து கிடக்கும் முத்துக்கள், அந்த மாதிரி மாறாத இளமையுடைய சிறுவர்கள். அவங்களுடைய இளமை சேஞ்ச் ஆகாது, கண்டினியூஸாக இளமையாகவே இருப்பார்கள் எப்பொழுதுமே. அவர்கள் தான் அவங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு, சர்வ் பண்ணுறதுக்காக வேண்டி சுற்றி கொண்டிருப்பார்கள். வைதா ராய்த்த சம்ம ராய்த்த நைமம் முல்கன் கபீரா, அந்த சொர்க்கத்திலே நீர் எந்த பக்கம் நோக்கினாலும் அருட்கொடைகள் நிறைந்திருப்பதையும் மாபெரும் பேரரசுக்கான அத்துணை சாதனங்களையும் காண்பீர்கள். ஒரு மிக உயர்ந்த அரசன் எப்படிப்பட்ட உல்லாசத்தில் மூறி திளைப்பானோ அத்துணையும் அந்த சொர்க்கத்தில். அலைஹிம் சியாபுன் சுந்துசுன் ஹுதுரின் வஸ்தபரக்கின், மென்மையான மற்றும் கனமான பச்சை நிற பட்டாடைகள் அவர்கள் மீது இருக்கும். ட்ரெஸ்ஸை பற்றி கூட அல்லாஹ் சொல்றான். சொர்க்கத்துடைய மென்மையான கனமான பச்சை நிற பட்டாடைகள் அவர்கள் மீது இருக்கும். வஹுல்லு அசாவிர மின் ஃபில்லா, மேலும் அவர்களுக்கு வெள்ளி காப்புகள் அணிவிக்கப்படும். காப்பு, இந்த தேயிலை தோட்டங்களில் கண்காணின்னு ஒருத்தர் இருப்பான், பார்த்துருக்கீங்களா? தேயிலை பறிக்கக்கூடியவங்களை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு கண்காணின்னு ஒருத்தர் இருப்பான், வாட்ச்மேன் மாதிரி சூப்பர்வைசர். அவன் கையில் வந்து ஒரு காப்பு இருக்கும், அதுதான் அவன் வந்து சூப்பர்வைஸுங்கிறதுக்கான அடையாளம். மன்னர்கள் அரசர்கள் பதவியில் இருக்கக்கூடியவங்க கையிலையெல்லாம் அதை அணிவிச்சிருப்பாங்க. அதை வச்சு தான் அவன் அதிகாரம் பண்ணுவான். அவன் அதிகாரி
எல்லா வகையான அதிகாரமும் அவனுக்கு இருக்குதுங்கிற தெரிவிக்கிறது கையிலே காப்பு அணிவிக்கப்படும். அப்போ சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறானா? காப்பு அணிவிக்கிறான். அதை சொல்லிட்டானே, ஒரு மாபெரும் அரசாங்கத்திற்குரிய அத்துணை சாதனங்கள், பேரரசுக்கான சாதனங்களை இங்கே பார்ப்பீர்கள். அவர்கள் வெள்ளிக்காப்பு அணிவிக்கப்படுவார்கள். அது மட்டுமல்ல, வசகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா, அவர்களுடைய அதிபதி அவர்களுக்கு தூய்மை மிக்க பானத்தை புகட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னஹாதா கானலக்கும் ஜஸாஉம் வகான சஈக்கும் மஷ்கூரா, நிச்சயமாக இதுதான் உங்களுக்குரிய கூலி, உங்களுக்குரிய உழைப்பு மதிப்புக்குரியதாக ஆயிருக்குது. நீங்கள் துனியாவில் இந்த சொர்க்கத்துக்கு வர்றதுக்காண்டி எவ்வளவு ரிஸ்க் எடுத்தீங்க, அந்த ரிஸ்க்குக்கெல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான்? இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கிறான்னு அர்த்தம். நீங்கள் இபாதத்துக்காக வேண்டி எவ்வளவு முயற்சி செய்தீர்களோ அதனை அல்லாஹ் உரிய கண்ணியத்தோடு மதிப்பளித்திருக்கிறான். இன்னா நஹனு நஸ்ஸல்னா அலைக்க, அது அடுத்ததாக குர்ஆனை பற்றி போகிறது. 22 வசனங்கள், 22வது வசனம் வரைக்கும், 5லிருந்து ஃபஸ்ட்டு 4 விட்டுருங்க. 22ல் 4 போச்சுன்னா 18 வசனங்களில் சொர்க்கத்தை குறித்து ஒரு சின்ன காட்சி மட்டும். இதே மாதிரி வாக்கியாவிலையும் வருது, சூரத்துல் வாக்கியா. நான் இந்த இடத்துல நிறுத்துறேன். இப்போ சுவர்க்கம் அப்படிங்கிறது நாம் நினைக்கிற மாதிரி இல்லை, அது ஒரு மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய விருந்து, மிகப்பெரிய தயாரிப்பு. இப்போ கடைசியாக இந்த ஹதீஸை பாருங்கள். இந்த ஹதீஸோட முடிச்சாதான் இந்த செய்தி முழுமையடையும். பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சுவனவாசிகள் பெறக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் இது, சொர்க்கத்திலேயே மிக உயர்ந்த நிலை என்ன தெரியுமா? அல்லாஹ்வோட நேரடியாக கான்வர்சேஷன். நினச்சி பாருங்க, நம்ம யாரு கூட அதிகமாக உரையாடுறதுக்கு விரும்புகிறோம் இப்போ துனியாவில்? காதலனுக்கு காதலி கூட, காதலிக்கு காதலன் கூட பேசுகிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அது எந்த அளவுக்கு சொல்கிறான் தெரியுமா? இன்னைக்கு காதலிக்காக காத்து கிடக்கிறதுல ஒரு சுகம் இருக்கு. காத்து கிடக்கிற காலமெல்லாம் ஒரு யுகம் மாதிரி போகுது, ஆனாலும் அதில் ஒரு சுகம் இருக்குது. காத்து கிடக்கிறவ வந்துட்டா உட்கார்ந்து பேசுறதுல நேரமே போகிறது தெரியல. இது ஒரு வகையான சந்திப்பு, உரையாடல். நெருக்கமான நண்பர்களுக்கு இடையிலையும் இந்த மாதிரி விரும்புவாங்க. அவங்க கூட பேசிகிட்டு இருந்தால் டைம் போகிறதே தெரியலப்பா. நெருக்கமான நண்பன், கணவன் மனைவிக்கு இடையில் உரையாடல். நீங்கள் சொன்ன மாதிரி தகப்பனுக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் சில சந்தர்ப்பங்களில் உரையாடல் ரொம்ப ருசிகரமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இருக்கிறதுலையே ரொம்ப ரசகரமான உரையாடல் இதில் யாருடையதுன்னு சொல்லுவீங்க? அவங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் வித்தியாசமாக இருக்கும். யாரு கூட இருந்தாலும் சரி, ஒய்ஃபோட மட்டும் பேசிகிட்டு இருக்கிறது அவ்வளோ பிடிக்காது. அப்படி ஒன்று இருக்குது. அந்த அம்மாவே சொல்லும், நீ ஊர் பூரா நின்று மணிக்கணக்காக நியாயம் முடிப்பீங்க, எங்கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க. உண்டா இல்லையா? எல்லாருடைய அனுபவம், வீட்டுக்கு வீடு வாசப்படி, எல்லாருக்கும் அதுதான் அனுபவம். யார் இதுலேருந்து விதி விலக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? எல்லாருடைய அனுபவம் அதுதான். இந்த முல்லா நசீருதீன் ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மனுஷனுக்கு அவங்க அம்மா மேரேஜ் பண்ணி வச்சாங்க. ரொம்ப ஆசை, ரொம்ப காலத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய லேட் மேரேஜ். அந்த காலத்தில் இன்றைக்கி மாதிரி எல்லாம் பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிக்கிறதெல்லாம் இல்லை. எல்லாம் அம்மாமார்கள் பெற்றோர்கள் பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சா ஓகேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் நைட்டுக்கு ரொம்ப ஆர்வமாக உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு முல்லா நசீருதீன். அந்த அம்மா ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு தலையில் முக்காடெல்லாம் போட்டுக்கிட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துச்சு. எப்படா இந்த அம்மா முக்காடை திறக்கும்னு இவர் பயங்கரமான ஆர்வத்தில் உட்கார்ந்துருக்கும்போது அந்த அம்மா என்ன செஞ்சிச்சு? கொஞ்சம் கொஞ்சமாக முக்காடை நீக்கிச்சு. அவருக்கு உலகமாக அதிர்ச்சி ஆகிப்போச்சு. ரொம்ப சோகமாக தலையை குனிஞ்சிட்டு உட்கார்ந்துட்டார். அந்த அம்மா ரொம்ப வெக்கத்தோடையும் ரொம்ப புது புருஷங்கிற காதலோடையும், என் அன்பே அத்தான், நான் இந்த வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கிறேன், இங்கே மகரமான ஆண்கள்லாம் இருப்பாங்க. மகரமான ஆண் தெரிஞ்சல்ல, திருமணம் செய்வதற்கு ஹராமான உறவு முறை, ஹலாலான உறவு முறை வேறு வேறு. அப்போ நான் அந்நிய ஆண்கள் இருப்பாங்க. அதனால் நாளைக்கு முதல் காரியமாக இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஆணுக்கு முன்னாடி நான் வரலாம், எந்த ஆணுக்கு முன்னாடி என்னுடைய முகத்தை காட்டலாம், என்னுடைய எந்த ஆணுக்கு முன்னாடி என் முகத்தை நான் ஹிஜாப் போட்டு மறைக்கணுங்கிறது சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவேன். உடனே முல்லானி சொன்னார், இந்த வீட்டில் எந்த ஆம்பளைட்டு வேணாலும் உன் மூஞ்சி காமி, எங்கிட்ட மட்டும் காமிக்காது.
அதுதான் எல்லாருடைய அனுபவமும். நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. இந்த பெரும்பான்மையான கல்யாணங்கள் எப்படி தெரியுமா? ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி. ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறது, ஆன்லைனில் ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா எப்படி இருக்கும், அப்படி கிராஃபிக்கில் வச்சுருப்பான். கல்யாணத்துக்கு முன்னாடி தன்னுடைய மனைவி பற்றி அப்படித்தான் கற்பனை பண்ணி வச்சுருப்பான். ஆனால் வந்து டெலிவரி ஆன பிறகு பார்த்தா ப்ராடக்ட் எப்படி இருக்கும், பல்லளிச்சுட்டு இருக்கும். அது மாதிரி தான் ஏகதேசம் எல்லாரும் தாங்க. இப்போ விஷயம் என்னன்னு சொன்னால் பாருங்க, ஒவ்வொரு வருடத்திலும் உரையாடுகிற பொழுது அவர்களுடைய நட்பு, அவர்களுடைய காதல், அவர்களுடைய பாசம் அதுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளுக்கு உச்சபட்சமான விஷயம் என்னன்னு கேட்டால், படைச்ச ரப்பிடத்தில் நேரடியாக பேசுகிற பாக்கியம். அதை குறித்து தான் இந்த ஹதீஸ் வருகிறது. நேரில் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய ரப்பிடத்திலே அவர்கள் பேசுவார்கள். பல ஹதீஸில் பார்க்க முடிகிறது. அதில் ஒரு ஹதீஸ், இந்த ஹதீஸை சொல்லி நாம் உரையை நிறைவுக்கு கொண்டு வரலாம். இதா தஹல அஹ்லுல் ஜன்னதி அல் ஜன்னா, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டால், கால யகூலுல்லாஹு தபாரக வ தஆலா, மகத்துவமும் அபிவிருத்தியும் பொருந்திய அல்லாஹ் அவரிடத்தில் கேட்பான், துரீதூன ஷைஅன் அஸீதுக்கும், எல்லாத்தையும் இப்போ சுகமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்கல்ல, இதை விட உங்களுக்கு நான் ஏதாவது அதிகமாக தர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த உல்லாசங்களுக்கு மேலே இதைவிட பெட்டராக, இதைவிட அதிகமாக எதையேனும் நான் தர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அல்லாஹ்வுடைய கேள்வி, உரையாடலுடைய முதல் பார்ட்டு. அப்போ சொர்க்கவாசிகள் கேட்பாங்களா, அலம் துபையில் உஜூஹனா, அல்லாஹ்வே நீ எங்களுடைய முகத்தை எல்லாம் வெண்மையாக்கவில்லையா? அப்போ இங்கே கருப்பாக இருக்கிறவங்களாம் கவலைப்பட வேண்டியதில்லை. சொர்க்கத்துக்கு போனால் எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க, வெள்ளையாயிருவாங்க. சொர்க்கவாசிகளுக்கென்றே இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேக அடையாளம், சொர்க்கத்தில் யாரும் கருப்பர்கள் இல்லை. இங்கே தான் இதெல்லாம், எந்த ஊனமும் குறைபாடும் அங்கே இருக்காது. அப்போ அந்த சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்களா, என்னது இதை விட அதிகமாக நீ தரணும்னு நினைக்கிறியா? உங்களை போய் இதை விட என்ன அதிகமாக கேட்குற, நீ எங்களுடைய முகங்களை நீ வெண்மையாக்கவில்லையா? அலம் துத்ஹில்னல் ஜன்னா, நீ எங்களை சொர்க்கத்தில் நுழைவிக்கவில்லையா? வ துனஜ்ஜினா மினன் நார், எங்கள் நரகத்திலிருந்து நீ விடுவிக்கவில்லையா? இதுக்கு மேலே என்னது நீ தரப்போற? இதுக்கு மேலே நாங்கள் என்னத்தை கேட்போம்? ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், இப்படி சொல்லுவாங்களாம். இதுக்கு மேலே நீ என்ன தரப்போற? தந்ததே பெரிய விஷயம், இதுக்கு மேலேயுமா அப்படின்னு சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்வான், ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், அல்லாஹ் தன்னுடைய திரையை நீக்குவான். நல்லா கவனிக்கணும். மூசா நபிக்கு ஒரு ஆசை வந்துச்சு, அல்லாஹ்வை பார்க்கணும்னு. குர்ஆன்ல இருக்கு. பிடிவாதம் பிடிச்சாரு, அல்லாஹ்வே நான் உன்னை பார்க்கணும். வேண்டாம் மூசா, உன்னால் தாங்க முடியாது, உனக்கு வேண்டாத ஆசையெல்லாம் வேண்டாம், இப்படி அல்லாஹ் சொல்ற. குர்ஆன்ல எல்லாம் இருக்குது. சூரத்துல் கஸஸ் 28வது அத்தியாயத்தில் நீங்கள் பார்க்கலாம். இன்னும் சில இடங்கள்லேயும் வருது. உனக்கு முடியாது, என்னுடைய தஜல்லியத் என்று சொல்லக்கூடிய வெளிப்பாடு, அதை உன்னால் பார்க்கறது மனித கண்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கல, அதனால் உனக்கு அந்த ஆசை வேண்டாம், என்னை பார்க்கணுங்கிற ஆசை உனக்கு வேண்டாம். மூசா நபி ரொம்ப பிடிவாதம் பிடிச்சார், நான் பார்த்து தான் ஆகணும். அப்படியா, சரி அந்த மலையை பாரு அப்படின்னு சொன்னாங்க. மூசா நபி மலையை பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய ஒளி மட்டும் கொஞ்சம் உண்டு. உடனே அந்த ஒளியை பார்த்து தாங்க முடியாமல் மூசா நபி மயங்கி விழுந்து விட்டார். குர்ஆனில் வரக்கூடிய விஷயம். அப்போ இந்த துனியாவில் அல்லாஹ்வை பார்ப்பதற்கான வாய்ப்பும் இல்லை, அதற்கான சக்தியும் யாருக்கும் இல்லை. ஆனால் சுவனத்தில் அல்லாஹ் தன்னுடைய திரையை நீக்குவான். ஃபமா அஅது ஷைஅன் அஹப்ப இலைஹிம் மினன் நظر இலா ரப்பிஹிம் அஸ்ஸ வஜல், தங்களுடைய இரட்சகனை பார்ப்பதை விட விருப்பமான வேறு எதுவும் அவர்கள் வழங்கப்பட மாட்டார்கள். நேரடி தரிசனம், நேரடி தரிசனம். பிறகு பாருங்கள், வஸாத சும்ம தலா ஹாதிஹில் ஆயா, இதை சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆன் ஷரீஃபில் வரக்கூடிய 10வது அத்தியாயத்தின் 26வது வசனத்தை ஓதி காமிக்கிறார்கள். என்ன? லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஸியாதத்துன், நன்மை செய்தவர்களுக்கு அவர்களுக்குரிய கூலி உரிய முறையில் கொடுக்கப்படும், இன்னும் அதிகப்படியான அருளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து பாருங்கள் ஹதீஸ், இது முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கூடிய ஹதீஸ். வலா யர்ஹிகு உஜூஹும் கதருன் வலா தில்லா, அவர்களுடைய முகங்களில் பாவ புழுதியும் இழிவும் படிய மாட்டாது. சொர்க்கவாசிகளுடைய முகத்தில்
பாவ புழுதியும் இழிவும் படியப்பட மாட்டாது. உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னத்தி ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அவர்கள் சொர்க்கத்திற்குரியவர்கள், அதிலே அவர்கள் நிலையாக தங்கி வாழ்வார்கள். அப்படிங்கிற அந்த 10வது அத்தியாயம் சூரத் யூனுஸ்ல 26வது வசனம். பிறகு இன்னல்லாஹ தபாரக வ தஆலா யகூலு லி அஹ்லில் ஜன்னா, இதற்கு பிறகு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொர்க்கவாசிகளை அழைப்பானாம். யா அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாசிகளே, சொர்க்கத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகளை அல்லாஹ் அழைக்கிறான். ஃபயகூல், சொர்க்கவாசிகள், லப்பைக ரப்பனா வ சஅதைக், என்னுடைய இரட்சகனே, உன்னுடைய அழைப்பிற்கும் உன்னுடைய பாக்கியத்திற்கும் நாங்கள் பதிலளித்தோம், ஹாஜர். சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்க கூப்பிடுகிற பொழுது. ஹல் ரலீதும், அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு திருப்தியா? ஆர் யூ சாட்டிஸ்ஃபைடு? அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த சுகங்கள், இந்த இன்பங்களில் நீங்கள் திருப்தி அடைந்தீர்களா? அல்லாஹ் கேட்பான். இப்போ ஃபயகூலுன், சொர்க்கவாசிகள், வமாலனா நான் அருளா வகத் ஆத்தைதனா மாலம் தோத்த அஹதம் மின் ஹல்ஃபிக் ஹல்கிக், உன்னுடைய படைப்புகளில் யாருக்குமே கொடுக்காததை எங்களுக்கு வழங்கி இருக்க, இதை கொண்டு நாங்கள் திருப்திப்படாமல் இருப்போமா? அல்லாஹ், எல்லாத்தையும் கொடுத்துட்டியே, இதை நாங்கள் திருப்திப்படாமல் இருப்போமா? கண்டிப்பாக திருப்தி. இப்போ அல்லாஹ் சொல்லுவானா, ஆனா ஓத்திக்கும் அஃதல மின் ஸாலிக், இல்லை, இப்போ நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கனோ இதை விட சிறந்ததை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் நீங்க என்னத்தை எல்லாம் அனுபவிச்சீங்களோ அதை விட பெட்டரானதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப சொர்க்கவாசிகள், யார் அப்படி ஐஷையின் அஃதல் மின் ஸாலிக், எங்களுடைய அதிபதியே, இப்ப இதுவரைக்கும் நீங்க கொடுத்த சிறப்பை விட பெருசாக வேற என்ன சிறப்பு இருக்க முடியும்? இதை விடவும் சிறந்தது ஏதாவதா என்று கேட்கிற பொழுது, ஆச்சரியமாக கேட்கிற சமயத்தில் அல்லாஹ் சொல்வானா, உஹில்ல அலைக்கும் ரில்வானி, இப்பொழுது என்னுடைய திருப்தியை உங்கள் மீது நான் இறக்குகிறேன், என்னுடைய திருப்தியை ரில்வான் இறக்குகிறேன். ஃபலா அஸ்ஹத் அலைக்கும் பஅதஹு அபதா, இதற்கு பிறகு உங்கள் மீது நான் கோபப்படவே மாட்டேன். இதுதான் சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அத்தனை நேமத்துகளை விட நேரடி சந்திப்பு ஒரு பாக்கியம், உரையாடல் அடுத்த பாக்கியம். அந்த உரையாடலில் சொல்கிறது, உங்கள் மீது என்னுடைய திருப்தியை வச்சுட்டேன், இனி உங்கள் மேலே நான் கோவப்படவே மாட்டேன். துனியாவில் இது மாதிரி யார் சொல்லுவா? எந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்? கொஞ்சம் சொல்ல முடியுமா? யார் சொல்லுவா? இல்லை, நம்ம வாழ்க்கையில் இப்படி சொல்லணும், உன்னை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், இனிமேல் உன்னை கோவப்படவே மாட்டேன். சில பேர்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அமையும். கோபம் அடைந்திருக்கக்கூடிய பெற்றோரை நாம் திருப்திப்படுத்தி விட்டால், நல்ல மகன்டா, இனிமேல் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கோவப்பட மாட்டேன்னு ஒரு வாப்பா சொல்லலாம், ஒரு மாணவன்கிட்ட ஒரு ஆசிரியர் சொல்லலாம். அது மாதிரி நல்லா ஓமையெல்லாம் சொல்ல முடியாது. அல்லாவுக்கு ஓமையை சொல்ல முடியுமா? அவனுடைய குணங்களுக்கோ அவனுடைய நடத்தைகளுக்கோ துனியாவில் உதாரணம் காட்ட முடியாது. நான் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி சொன்னேன். அல்லாஹ் கடைசியாக சொல்கிறது. அப்போது யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று. நான் ரொம்ப சுருக்கமாக நிறைய செய்திகளை கொண்டு வந்தாலும் பக்கங்களை தள்ளி விட்டு முடிஞ்ச வரைக்கும் சுருக்கியிருக்கிறேன். அப்படியும் டைம் ஆகிருக்கு. அப்போது குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிற மாதிரி, என்னுடைய அடியார்களுக்காக சுவனத்தில் எப்படிப்பட்ட இன்பங்களை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்பதை எந்த கண்களும் பார்த்ததில்லை, எந்த காதுகளும் கேட்டதில்லை, எந்த இதயமும் சிந்தித்து கூட பார்த்ததில்லை. அப்படிப்பட்டவைகளை அமைச்சிருக்கேன்னு சொல்கிற மாதிரி, சொர்க்கத்தினுடைய அந்த இன்பங்களும் அதனுடைய வசதிகளும் வாய்ப்புகளும் நம்மளால் கற்பனையெல்லாம் செய்ய முடியாது. ஒன்று செய்யலாம், யா அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை கொடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை கேட்க சொன்ன மாதிரி, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையே கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்திய மாதிரி நாம் அவங்கள்ட்ட அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு இருக்கலாம். அது எப்போ தெரியுமா? இன்றைய நாள் ரமலானுடைய கடைசி நாள், நாளை இன்ஷா அல்லாஹ் ஒரு நோன்பு வைக்க இருக்கிறோம். பெருநாளுக்கு முதல் நாள் இரவு அல்லாஹ் கூலி கொடுக்குற நாள், ரமலானுக்கான கூலியை கொடுக்கிற நாள். எனவே அல்லாஹ்விடத்தில் கேட்கிற பொழுது நரகத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக வேண்டி கேட்பதைப் போல சொர்க்கத்தையும் எங்களுக்கு தருவாயாக என்று கேட்போம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவர்களையும் நாளை மறுமையிலே இலகுவான முறையிலே விசாரணை செய்வானாக.
சிராத்துல் முஸ்தகிம் பாலத்தில் இலகுவாக கடப்பதற்கான தௌஃபீக்கை தந்தருள்வானாக. நரகத்தின் கடுமையிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்றி அருள்வானாக. அவனுடைய மாபெரும் கருணையினால் அருளினால் நம் அனைவர்களையும் அந்த உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பானாக. எல்லாவற்றின் மேலாம இந்த ஹதீஸில் சொன்ன மாதிரி அல்லாஹ்வுடைய சந்திப்பையும் உரையாடலையும் நமக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எதுக்கு சூரத்து தஹரை கொஞ்சம் ஓதுங்க மொழிபெயர்ப்போட. 76வது அத்தியாயம் சூரத்து தஹர் கொஞ்சம் நான் ரெஃபர் பண்ணி பாருங்கள்.